Starting from your journey, what was the first moment that pulled you inside the event management field? ஒரு விளையாட்டா ராம்ராஜோட எம்டி மிஸ்டர் நாகராஜன் அவர் வந்திருந்தார். சொன்னாரு, "சுதர்ஷன் நீங்க என்னோட டாட்டரோட வெட்டிங் பண்ணிடுங்க." இதுதான் முக்கியமான பேக்ரவுண்ட் ஸ்கோர்னே சொல்லலாம். யூ ஆர் நாட் சப்போஸ்ட் டு யூஸ் ஹீலியம் பலூன் ஆக்சுவலி. ஹீலியம் இஸ் ஆக்சுவலி பேண்ட். கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர்ஸ் அவங்க வென்யூ சூஸ் பண்ணுறதாகட்டும் சரி, அவங்களோட வெட்டிங் பிளானை சூஸ் பண்ணுறதாகட்டும் சரி, இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது கூட சேர்த்து ஷேர் பண்ணுங்க. How many years they have been in business? That's one. Second thing is also look at their backup. நீங்க பெருசா ஸ்பெண்ட் பண்ணாதான் பெருசா பண்ண முடியுங்கிறது கிடையாது. வெல்கம் சார். Hi. How are you doing, Anju? ஐம் கிரேட், டூயிங் வெல். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததும் சந்தோஷமா இருக்கு. Pleasure is mine. Pleasure is mine. Yes, sir. Starting from your journey, what was the first moment that pulled you inside the event management field அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நீங்கள் வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு ஜேர்னி இருக்கும்ல சார்? See, my life is divided into two halves. One is my corporate career. ஓ, ஸோ வென் ஐ வாஸ் இன் கார்ப்பரேட், ஐ வாஸ் இன் டெலிகாம் ஃபீல்ட். அப்போவே பார்த்தீங்கன்னா, எங்கள் டெலிகாம் ஃபீல்டில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ம் ம் ஸோ வி யூஸ் டு லாட் ஆஃப் ஷோஸ், டீலர் மீட்ஸ், அவார்ட் நைட்ஸ் எல்லாமே. ஸோ அங்கிருந்து தான் இந்த பேஷன் ஆக்சுவலாக உருவாச்சு. ஸோ ஐ தாட் ஓகே when I move out of corporate, I was always very clear that someday I should become an event manager. So the inspiration was from the corporate field to become an entrepreneur. ஆக்சுவலி அதை பற்றி சுத்தமாகவே எனக்கு நாலேஜ் இல்லை. ஐ தாட் நீங்கள் பிகினிங்லேருந்தே ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்னு. No. ஐ மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பீப்புள் தாட் நீங்கள் இவ்வளோ 20-25 இயர்ஸாக யூ ஆர் இன் டு திஸ் அண்ட் வி தாட் யூ ஆர் திஸ் போன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்தே அப்படி ஸ்டார்ட் பண்ண மாதிரி. இல்ல. அண்ட் யூ ஆக்சுவலா ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் கார்ப்பரேட். ஒரு 14 years of corporate journey and 18 years of event and Event. entertainment industry. ஸோ அதில் கார்ப்பரேட்டில் இருக்கும்போது ஐ ஹேட் திஸ் ஃபீல் அண்ட் தென் ஐ காட் இன் டு ஈவெண்ட்ஸ். பட் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஸோ வி நெவர் ஸ்டார்டட் as an event company. ஓகே. So we registered Mark 1 as India's first MPO, Marketing Process Outsourcing. ஓ. So which is like, you have a marketing department. பெரிய பெரிய கம்பெனிஸ், ம். கார்ப்பரேட்ஸுக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். பட் த ஸ்மால் ஸ்கேல் ஆர் த மிட் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கு they don't have a marketing department. ம் அவங்க மோஸ்ட்லி பப்ளிகேஷன் மட்டும்தான் கைட் பண்ணி அவங்க சொல்கிறது மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ம் ஸோ ஐ said no, let us give numbers to them, let's ம் give strategy to them. அப்படி சொல்லி தான் மார்க் 1 கம்யூனிகேஷன் தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. அங்கே we were doing complete hand holding of events, right from creativity, ம் advertising designலேருந்து ஆரம்பித்து end to end ஈவெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் பண்ணும்போது தட் இஸ் how we started. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ம் அந்த ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் இன்னொரு ட்விஸ்ட் நடந்தது. வேர் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் ஈவெண்ட் நாங்கள் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு விளையாட்டாக ராம்ராஜோட எம்டி மிஸ்டர் நாகராஜன் அவர் வந்திருந்தார். அவர் எனக்கு முதலே தெரியும், ஏர்செல் டேஸில் தெரியும். அவர் சொன்னார், "சுதர்ஷன் நீங்கள் என்னோட டாட்டரோட வெட்டிங் பண்ணிவிடுங்க." நான் சொன்னேன், "இல்லை சார், எனக்கு தெரியாது, வெட்டிங்ஸ்லாம் தெரியாது எனக்கு. ம் பட் நான் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் அந்த இதெல்லாம் நான் பண்ணித்தரேன்." ரொம்ப ஒரு நெய்வாக, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக நான் சொன்னேன். ம் மாதிரி எனக்கு நிஜமாக தெரியாது சார். அவரு அதெல்லாம் இல்லை, அவரை பண்ணிடுவார், சும்மா சொல்லுவார் அப்படின்னு அவருக்கு என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் ஓ. தட் நான் அந்த அந்த ஹோல் வெட்டிங்கே ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சரி அந்த ஈவெண்ட்டில் பார்த்தாரு, ஓகே ஃபைன் சொல்லி விட்டுட்டேன். பட் டு மை சர்ப்ரைஸ் நெக்ஸ்ட் டே அவர் வந்தார் வித் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஒரு பெரிய ஒரு பிளேட்டில் நிறைய வெத்தலைப்பாக்கு பழம் கொங்கு ஸ்டைலில் வச்சு நிறைய பணம்லாம் வச்சு யூ ஸ்டார்ட் த ஒர்க்குன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், சார் இதுக்கு என்ன, வாட் குட் பி த பட்ஜெட் அப்படின்னு கேட்டப்போ ஹி செட், நான் 70 இயர்ஸில் நான் என்னோடய பொண்ணோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கணும், அதுதான் பட்ஜெட் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் how we started a wedding journey. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஃபர்ஸ்ட் வெட்டிங்கே ரொம்ப பெரிய வெட்டிங்காக அமைஞ்சது. ஐ டிட் ராம்ராஜ் சார்ஸோட ஃபர்ஸ்ட் டாட்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் வெட்டிங்கே நீங்க படம் அளவுக்கு ஒரு 7 days பிரம்மாண்டமா. வெட்டிங், ஓ. தட் டூ இன் திருப்பூர். பிரம்மாண்டமாக ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சியாக பண்ணோம். பட் ஆனால் நம்ம ஊரில் எப்போவுமே பாருங்களா, நம்ம ஊர் பொருள் எப்போவுமே ம் விற்காது. ம் ஸோ எல்லோரும் நினச்சோம் பெங்களூர்லேருந்து பண்ணிட்டாங்க, பாம்பேலேருந்து பண்ணிட்டாங்க. பட் பண்ணது கோயம்புத்தூர்லேருந்து நான் பண்ணது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தென் பட் அகெயின் இட் ப்ரொப்பெல்ட் தி ஓகே. ஸ்பீட் அண்ட் அதுலேருந்து நோ லுக்கிங் பேக். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 வெட்டிங்ஸ் அக்ராஸ் த க்ளோப் பண்ணி ம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வி ஆர் ஸ்டில்
ஃப்ரம் த கார்ப்பரேட் டு மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் டு த வெட்டிங் பிளானர் Yeah, yeah, அப்படின்னு. yeah, எஸ் yeah, எஸ். yeah. ஆனா ஃபர்ஸ்ட்டு உங்களோட வெட்டிங்கை அடி தூள் கலப்புன மாதிரி யூ டிட் அ 7 days ஆஃப் வெட்டிங். Yeah, it was a big wedding. It பிக் was a big வெட்டிங். fat wedding. And அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுச்சு. ம் திருப்பூர் which you know is a big wedding ம் market. அதில வந்து இன்னிக்கும் வந்து ராம்ராஜ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டாட்டரோட வெட்டிங் இஸ் ஸ்டில் ஸ்போக்கன் ம் ஃபார் ஆல் குட் ரீசன்ஸ். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் அந்த மாதிரி ஒரு ஒரு டைமென்ஷனில் வந்து வெட்டிங் நடக்கல அப்போ. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் நவ் லாட் ஆஃப் திங்ஸ் ஓ. ஆர் ஹேப்பனிங், குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஃபார் த சார் இண்டஸ்ட்ரி. அந்த வெட்டிங்ல வாட் வாஸ் த ஸ்பெஷல் திங் யூ டிட் இட், கிரியேட்டட் இட் அண்ட் கிராஃப்ட் ஏதாவது பண்ணியிருப்பீங்க ஆர் சம்திங் கிளைண்ட் கேட்காதது யூ மைட் ஹவ் டன் சம்திங் யூ ஹவ் ரிமெம்பர்? The most important thing which Mark One என்னன்னா we always try to create a wow factor. நம்ம ஒரு ஒரு எலிமெண்ட்லேயும் சர்ப்ரைசஸ் கண்டிப்பாக இருக்கும், ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் இருக்கும். அது கிளையண்ட்டோடைய டேஸ்ட், அவங்களுடைய ஃபீல், அவங்களோட மூட் எதுவும் அப்செட் பண்ணாத மாதிரி, அதே சமயம் அவங்க வந்து ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அது. ம் அண்ட் அது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்து ரைட் ஃப்ரம் அன்னைக்கு இருந்த அந்த பேக்ட்ராப்போட ஒரு கான்செப்ட் விச் வாஸ் லைக் மோர் ஆஃப் ஃபைபர், அதையே உடைச்சு ம் வி கிரியேட்டட் சம்திங். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கிறிஸ்டல் பேக்ட்ராப் பண்ணோம். ஓகே. ஒரு ஒரு கிளாத் லைட்டிங் கிறிஸ்டல் வி பிளேட் அரவுண்ட், வி ஷோட் தட் ஒரு டெக்கார் வந்து லைட்டிங்கில் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாங்கிற, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. It's 18 years back. ஆமாம், Okay, ஆல்மோஸ்ட் 18 ஒரு years, 15 இயர்ஸ் பேக் 15 years வச்சுக்கோங்க. back. 15 years back you have cut off the அந்த backdrop மட்டும் இல்லாம அந்த ட்ரெண்டே cloth வச்சு மாற்றணும், trend. ட்ரெண்டே மாற்றணும். ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த ட்ரெண்ட் மாற்றினது வந்து அதே ஆஸ் ஐ செட், ஒன்று வந்து கிறிஸ்டல்ஸ் பேஸ்டாக வந்து பண்ணோம். Crystal. அது வந்து கிறிஸ்டலுங்கிறது அப்போல்லாம் வந்து ஒரு இது என்னங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ம். ஏன்னா இப்படி மின்னுது வைரமா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்ஸ் வச்சு தான் பண்ணோம். ஓ. வி டிட் ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்ஸ் அண்ட் தென் வி ஹேட் லைட்டிங். அஃப்கோர்ஸ் வி ஹேட் த பெஸ்ட் ஆஃப் பீப்புள் டிப்ளாய்ட். வி ஹேட் ரெனால்ட்ஸ் ஹூ டிட் த லைட்டிங் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் ஃபார் அ வெட்டிங். அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் காமிக்கும்போது எவ்ரிதிங் சேஞ்ச்ட். How long you worked for that event? 7 days event அப்படின்னு சொல்லும்போது we might have a lots of background work, right? கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுவும் அது வந்து இவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் ஆனால் எனக்கு வந்து வெட்டிங்னா என்னென்னு தெரியாது. ம். ஸோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 பயம்னு சொல்லலாம். என்னடா ஹவ் ஆர் வி கோயிங் டு டெலிவர், அந்த மாதிரி பாசிட்டிவ் பயம் அது. Okay. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த தட்டை பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டா பயம் ஜாஸ்தியா? ரெண்டுமே இருந்தது, ரெண்டும் மிக்ஸ்டாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தேன், அதே சமயம் அதை பார்த்தோன்னே ஓ வி ஹேவ் டு டெலிவர் இட், இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, எப்படியாவது நல்லபடியாக பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. யூ வில் நாட் பிலீவ் ஐ க்ளோஸ் த கம்பெனி ஃபார் 2 months. ஏன்னா எனக்கு கரெக்டாக 4 மாதம் இருந்தது அந்த ஓகே. வெட்டிங்க்கு. 2 மாதம் க்ளோஸ் த கம்பெனி, ஐ வாஸ் நாட் அவைலபிள். ம். நான் வந்து ஐ எம் அ பார்ட் ஆஃப் ஈமா, ஐம் அ ம். ப்ரவுட் மெம்பர் ஆஃப் ஈமா. ஸோ Yes. நான் என்ன பண்ணேன்னா, ஐ ட்ராவல் டு ஜெய்ப்பூர், ஐ ட்ராவல் டு டெல்லி, ஐ ட்ராவல் டு ஹைதராபாத். எனக்கு கான்டாக்ட் இருந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ம். இருக்கிறவங்களோட வெட்டிங்ஸ்க்கெலாம் போவேன். ம். போயிட்டு ஐ யூஸ் டு பி தேர், ஸ்பெண்ட் ஹவர்ஸ் டுகெதர், டே அண்ட் நைட் ஐ யூஸ் டு பி தேர். நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன்ஸில் இருப்பேன். ஐ யூஸ் டு கோ வித் அ வெரி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட். யாராவது நீங்கள் யாருன்னு கேட்டுட்டா நம்ம கொஞ்சம் இதாகிடும்னு சொல்லி, இதெல்லாம் நிஜமாக நடந்த ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவேன். போயிட்டு வந்து என்னோட அங்கே இருக்கிற வெட்டிங் பிளானர் மூலிமா போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வருவேன் நான். ம். ஸோ அது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 15-20 வெட்டிங், பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங்ஸுக்கு போய் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி, அதுலேருந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலுக்கு என்ன க்யூரேட் பண்ண முடியும்னு நினச்சி க்யூரேட் பண்ணோம். இதுதான் முக்கியமான பேக்ரவுண்ட் ஆமாம். ஸ்கோர்ன்னே சொல்லலாம். இத நீங்க விட்டுட்டீங்களே. எது இல்ல சொல்கிறீங்க? சொல்லும்போது ம். ஐ தாட் லைக் கியூரேட் பண்றதுக்கு 3 or 4 months நம்ம கிரவுண்ட்ல உட்கார்ந்து வொர்க் பண்ண அந்த கிரவுண்ட விட யூ நான் வென்ட் ஃபார் ஆக்சுவல் லைவ் இதுக்கே ஈச் ஏன்னா வெட்டிங். ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் இன் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ். இப்பவும் ம். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய கார்ப்பரேட் ஈவெண்ட் மேனேஜர்ஸ்னால வெட்டிங் பண்ணவே முடியாது. ம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக Sure. இருக்கும். தேர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ எக்ஸல் இன் கார்ப்பரேட் ம். அண்ட் வெட்டிங்ஸ். இது வந்து இட்ஸ் அ டெட்லி காம்பினேஷன். ம். ஃபார்ச்சுனேட்லி we still have that the lethal combination with us where we are doing corporate events also and we also do weddings. And வெட்டிங்ஸ்க்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா அப்சர்வேஷன். அண்ட் நம்ம போய் ஒரு 2 months வந்து வெட்டிங் கற்றுக்கிட்டோன்னே சொல்லலாம். அதில் ம். ஒன்றும் இது கூச்சமே ம். கிடையாது. நம்ம போய் ஒரு ஒரு ட்ரெண்ட் அங்கே எப்படி இருந்தது, அப்போவே வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டிங்ஸ் நடக்கும். ம். ப்ளஸ் நான் போனது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய வெல்த்தி வெட்டிங்ஸ்க்கு. அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அதுவும் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ம். ஸோ அதுலேருந்து ஒரு கியூ எடுத்து நம்ம சவுத் இந்தியன் ட்ரெடிஷனுக்கு அடாப்ட் பண்ணி இந்த 7 day ஈவெண்ட் நடந்தது. அண்ட் ஓகே. இட் வாஸ் பிக். அண்ட் ஃப்ரம் கார்ப்பரேட் டு வெட்டிங் பிளானர் அப்படின்னு சொல்லும்போது ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? இல்லை அது வந்து ஒரு நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா,
இது உண்மையா நடந்தது. நான் ஹட்ச்ல இருக்கேன். ஒரு நாள் வந்து ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து ஏன்னா ஐ வாஸ் தென் 36. ஓகே. ம்ஹ்ம். ஐ செட் இப்ப நான் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கலன்னா, என்னால ரிஸ்க்கே எடுக்க முடியாது. ஸோ ஐ தாட் ஓகே நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு, ம். நான் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் சக்சஸ் ஆச்சுன்னா குட். ஆகலன்னா, ஐ கேன் ஆல்வேஸ் கம் பேக் டூ சம் ஜாப் அப்படிங்கிற ஒரு 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 தைரியத்தில தான் நான் ரிசைன் பண்ணேன். அதுவும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஐ ரிசைன்ட். ஓகே. அண்ட் வந்து நான் வீட்டுக்கு வந்தேன். ஒண்ணும் சொல்லல. நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு ஒய்ஃப் கேட்டாங்க. இல்ல நீங்க வந்துட்டேன் ஐ நாட் ஃபீலிங் வெல். அவங்களும் விட்டுட்டாங்க. சரி ஏதோ ம். முடியல போல இருக்குன்னு. அப்புறம் 1 டே ஆச்சு, 2 டே ஆச்சு நான் போவே இல்ல. அப்போ கேட்டாங்க, "ஏன் போலயா? ஆஃபீஸ் போலயா? இல்ல நான் ரிசைன் பண்ணிட்டேன்னோன்னே" அவங்களுக்கு ஒரு ஷாக் இருந்தது. பட் ஷி செட் "ஏன் என்னாச்சு?" அப்படின்னாங்க. ஐ செட், "நோ ஐ அம் பிளானிங் டூ ஸ்டார்ட் அ பிசினஸ்." அண்ட் நான் சொன்னேன் இதே தான். ம். "ஐல் ட்ரை மை லக். அண்ட் இஃப் திங்ஸ் கிளிக் இட்ஸ் குட். அதர்வைஸ் வி ஆல்வேஸ் ஹேவ் அ பேக்கப். பேக். நம்ம எந்த கம்பெனினாலும் நம்மளுக்கு டெஃபினட்டா கூப்பிடுவோம். அவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம். அதனால வி கேன் ஆல்வேஸ் கோ பேக்ன்னு" சொன்னேன். அது அது வந்து அந்த சான்ஸே எனக்கு கிடைக்கல. திரும்பி போறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. அண்ட் வி ஸ்டார்ட்டட் தட். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் அதோடைய இந்த இந்த டிசிஷனுக்கு வந்து யூ நீட் a ம். very strong women along you, not behind you, டெஃபினெட்லி. along you. அலாங் யூ. ஸோ அது வந்து இஸ் பியூர்லி மை வைஃப். அண்ட் பியூர்லி. அவங்க வந்து அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் ஆர் பிஸ்னஸ் ம். மார்க் ம். ஒன்ல. ம். அதில வந்து பார்த்தீங்கன்னா ஷீ செட் பண்ணலாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தட் இஸ் ஹவ் வி ஸ்டார்ட்டட் த ஜர்னி. ஓகே. போத் டுகெதர் யூ ஹேவ் ஸ்டார்ட்டட் த Yeah, ஜர்னின்னே yeah. சொல்லலாம். Yeah, yeah, yeah. Yeah, யாஹ்! yeah. See, ஓகே. and it makes more sense because, women are very strong in this field. In ம். fact, பார்த்தீங்கன்னா இந்தியால 78% of event managers are women. ம். 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 It's a எஸ். women யாஹ்! dominated industry. டாமினேட்டட். அப்போ அதுவும் வெட்டிங் ஃபீல்ட்ல ரொம்ப டாமினேஷன் ரொம்ப heavily ஜாஸ்தியா dominated இருக்கு. because they have that intrinsic mindset. They have the eye for detail as a person itself. அவங்க எல்லாமே சின்ன விஷயத்த நோட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இண்டஸ்ட்ரிக்கு, இந்த பிசினஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இன்பில்ட் குவாலிட்டி ஆஃப் எவ்ரி ம். லேடி. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதில எங்கள மாரி கொஞ்சம் பேரும் வந்து சர்வை பண்ணிட்டோம். நாங்களும் வந்து ம். அந்த குவாலிட்டிய இம்பைப் பண்ணி கத்துக்கிட்டோம் கரெக்ட். அவங்ககிட்டருந்து. ஓகே. ஸோ ஐ யூஸ்ட் டு ஆல்வேஸ் சே மை வைஃப் வில் கெட் இன்டு த மைன்யூட்டஸ்ட் திங். அது முக்கியமா இந்த ஃப்ளாரோட கலர் செலக்ஷன்ஸ்க்கு எல்லாமே மைன்யூட்டா பார்ப்பாங்க. Very, very ரைட்? minor. See, எஸ். flowers play such an important role Yeah. in a wedding. It can change the entire, uh, you know, the whole color pattern of the event, and it can also இன்னைக்கு flowers வந்து even decide the என்ன சொல்றது ஒரு ஒரு கிராண்ட்னஸ் ஆஃப் a wedding is decided by the flowers and the ஃப்ளார்ஸ். floral arrangements. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து flowers வந்து play a very very important role right from the color theme to the grandness of a wedding. ம். It's flowers. And அது வந்து as I said, women have that intricacy. And incidentally, my wife plans all the flowers for weddings. ஃப்ளார்ஸ். Yeah, yeah. She எஸ். takes care of the floral arrangements, the patterns, the kind of flowers which has to be ordered for the set ம். design. All that is done by her. ஓகே. So ஓகே. that is how we are யூ moving ஹேவ் forward. ஸ்டார்ட்டட். Yeah. அண்ட் கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் வெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது, யூ மைட் ஹேவ் டன் சோ மெனி வெட்டிங்ஸ் ரைட்? அதில வந்து லாஸ்ட் மினிட் சேஞ்ச் ஓவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் கிளையண்ட் வில் பி ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணும்போது சம்திங் மைட் பி இன்சைட் தேர் ஹெட் அண்ட் வந்து பார்க்கும்போது சம்திங் மைட் பி தே வில் பி ஹவ் டு யூ ஹேண்டில் தோஸ் See, ப்ராசஸ்? there are very important steps for a wedding planner ம். before he or she takes up an order. ம். ஃபர்ஸ்ட் இஸ் நீங்கள் வந்து கஸ்டமரை கிளியராக புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவங்களோட பட்ஜெட்டை புரிஞ்சுக்கணும். ம். நீங்கள் பட்ஜெட்டை புரிஞ்சுக்காம நீங்கள் ஒரு டிசைனை காமிச்சிங்கன்னா யூ மைட் ஈவன் லூஸ் தி ஆர்டர். ஓகே. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவங்க வச்சிருக்கிற பட்ஜெட் என்ன, பட்ஜெட். அந்த பட்ஜெட்குள்ளே நம்மளால் என்ன கொடுக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சுன்னா the wedding order is closed. ஓ! So you can immediately close the order. And that's the most important thing in the wedding industry, where you need to understand expectation. You ம். also need to understand their budget. பட்ஜெட். ஓகே. இப்போ சொல்லுவோம் இல்லையா, கிளையண்ட்டுக்கு பட்ஜெட்டே கிடையாது. அப்படி இல்லை. பட்ஜெட்டே இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் மைண்டில் இருக்கும். கண்டிப்பா. அதை நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டோம்னாலும் they'll not be happy. ம். அண்ட் ஒருவேளை நம்ம கம்மியாக எடுத்துட்டு we don't deliver what they expect, ம். then there's a problem. So the art of psychology, the art of client understanding is extremely critical in a wedding. Now, having said that, மார்க் ஒன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரைட் ஃப்ரம் டே ஒன் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ம். எனக்கு தெரியாது எவ்வளோ வெட்டிங் பிளானர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது. தட் வி புட் த டிசைன்ஸ் எவ்ரிதிங். ம். வி புட் ஆல் ஆர் டெலிவரபிள்ஸ். ஒரு டாக்கெட் பண்ணி 2 டாக்கெட் பண்ணி ஒன்று அவங்களுக்கு சைன் பண்ணி நாங்கள் கொடுப்போம், ஒன்று அவங்ககிட்ட சைன் பண்ணி நாங்கள் வாங்கிடுவோம். ஓகே.
ஓ! இதெல்லாம் வந்து இது ஒரு வந்து கார்ப்பரேட்ல மட்டும் தான் நடக்கும். கரெக்ட், ஃபார் கரெக்ட். இத வந்து ம், நாங்க ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருந்திருக்கோம். ம், ஏன் அப்டின்னா, அதில ஒரு சின்ன வி ஆர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ். ம், டெஃபினெட்லி வி ஆர் வெரி ஃபாஸ்ட் லேர்னர்ஸ். நீங்க சொல்ற மாரி அதுவும் நம்ம கொங்கு பெல்ட்ல பார்த்தீங்கன்னா, கல்யாணம் அப்போ வந்து நெறைய ம். ரிலேட்டிவ்ஸ் வந்துருவாங்க. அவங்கவங்க வந்து ஒண்ணு ஓ! சொல்லுவாங்க. இது ஏங்க ம இந்த இந்த பூ ஏங்க வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இத மாத்திருங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஆமா. பல விஷயங்கள் நடக்கும். ம். அப்போ யூ கெட் இன்டூ சாங்கியத்துக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்டி இன்ஃபாக்ட் யூ சொல்லுவாங்க. வில் நாட் பிலீவ் அ. I think I was one of the first persons ம். to introduce Sangeet in our Kongu style. ஓ! In our style. In Kongu ம். weddings பெருசா வந்து சங்கீத் சங்கீத் இருக்காது. இருக்காது. பட் ஹல்திங்கிறது பட் எனக்கு சுத்தமாவே நீங்க வேணா இருக்காது. செக் பண்ணி பார்த்துக்கலாம். I think 2008ல I did a Sangeet for a important Kongu ஓ! client. That is how Sangeet தட்ஸ் started. கிரேட். அப்பன்னா சங்கீத்னா என்னங்கிறதே நான் வந்து ஒரு 1 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். இதாங்க ம். சங்கீத். இதனால தான் இத பண்றாங்க. ம். இதுதான் பெனிஃபிட். 2 ஃபேமிலியும் ஒட்டுக்கா வரணும் அப்படின்னு ம். சொல்லி சங்கீத பத்தி 1 மணி நேரம் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பண்ணேன் நானு. ஓ! இன்னைக்கு வந்து சங்கீத் இல்லாத ஃபங்ஷனே இல்லாம ஃபங்ஷனே மாரி ஆயிடுச்சு. கிடையாது. அது மாரி எஸ், ஆயிடுச்சு. எஸ். And so coming to your second important point is changes. Yes, they will make changes, but once நீங்க யார் உங்களுடைய கிளையன்ட்டோ, ஹூ இஸ் அ பர்ட்டிகுலர் கான்டாக்ட் பாயிண்ட்டோ, ம். அவங்க கூட நீங்க ஒரு கிளியர் டாக்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருச்சுன்னா, ஐ திங்க் யூ கேன் ஓவர்கம் தட். ஓ! அண்ட் தட்ஸ் எங்களோட குட். டீமும் பார்த்தீங்கன்னா வந்து தே டோன்ட் டாக் டு த கிளையண்ட். அங்க ம். எக்ஸிகியூஷன் நடக்கும்போது எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க. எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ம். தே வில் இமிடியட்லி சே அண்ட் ஐ வில் ஒன்லி ரெஸ்பாண்ட் பேக் டு த ம். கிளையண்ட் சேயிங் தட் சார் இல்ல சார் இதுதான் பேசியிருக்காங்க ம். கிளையன்ட்டு. நீங்க வேணா அவங்ககிட்ட செக் பண்ணுங்கங்கிறது பண்ணுவோம். நெறைய ஃபன்னி இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த ஆஹா. இந்த சொந்தக்காரங்கனால நெறைய ஃபன்னி இன்சிடென்ட்ஸ். ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஃபன்னியா அது ஒரு ட்ராஜிக் இன்சிடென்ட் ஆகாம இருந்தது நல்ல வேள. ஒரு ஒரு கல்யாணத்தில வந்து காலையில முகூர்த்தம், ஏர்லி முகூர்த்தம். நாங்க வந்து மாலை ரெடி பண்ணிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையோட ம். கார்லண்ட்ஸ் வெட்டிங் முகூர்த்தம் கார்லண்ட்ஸ். ரெடி பண்ணி அங்க ஒரு சோ கால்ட் இன்சார்ஜ்ன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ம். ம். ஆல் இன் ஆல் ஆ. அழகராஜ் அவர் மாரி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவர்ட்ட குடுத்துட்டோம். காலையில 3:30 மணிக்கு மாலை போயாச்சு. அவரு வந்து அவர்ட்ட குடுத்தாச்சு. சார் நீங்க குடுத்துருவீங்க. நான் குடுத்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்ட்டாரு. கரெக்ட்டா 5, 5:15க்கு விடிகாலம்பற ஆ. 5:15க்கு பொண்ணோட அம்மா ஃபோன் பண்றாங்க. "கார்லண்ட் எங்கேங்க?" அப்படின்னு. அப்போ உடனே என்கிட்ட கேட்குறாங்க. நான் உடனே டீம் கிட்ட கேட்டு, எங்க இருக்குன்னா, அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. ம். அவரோட ஃபோன் அடிச்சா நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ஓ! அந்த ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு பதபதப்பு இருக்கும் பாருங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்புறம் உடனே நம்ம டீம் கிட்ட சொல்லி, எப்படி இருந்தாலும் அவர் எங்கேயோ வச்சிருப்பாரு. அந்த ஸ்டேஜோட ஏரியால தான் இருக்கும். ஃபுல்லா ஸ்டேஜோட ஏரியா இது பண்ணுங்கன்னா, கடைசியில பார்த்தீங்கன்னா, பத்திரமா போய் அவங்க பொண்ண அவங்க அந்த அந்த காட்டுக்கு அடியில அவர் பத்திரமா வச்சிருந்தாரு. ஓ! ஆனா, அந்த ஒரு 15 நிமிஷம் அந்த வந்து ஒரு எல்லாம் அந்த இடமே கலவரமானது வந்து இதெல்லாம் வந்து ஹார்ட் பிரேக்கிங் மாதிரி ஹார்ட்டே வெளில இ வந்துரும் போல இ இருக்கு. இந்த வெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே கத்துட்டு தான் யூ கேன் புட் அ ப்ராசஸ். ம். அன்னிலேருந்து ஒரு ப்ராசஸ் போட்டோம். யார்கிட்டயாவது ஏதாவது அஃப்கோர்ஸ் அப்பலாம் வந்து ம். WhatsAppலாம் கிடையாது. ஸோ வந்து யார்கிட்டயாவது ஏதாவது குடுத்தோம்னா, உடனே மெசேஜ் இவர்கிட்ட குடுத்துருக்கோம். இதான் அவரோட ஆல்டர்னேட் நம்பர் கூட வாங்கிடுவோம். ஓ! நாங்க வந்து ரொம்ப ஓவர் காஷியஸா மாற ஆரம்பிச்சோம். விச் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் அஸ். வெரி குட், இட்ஸ் வெரி வெரி குட் குட். ஃபார் அஸ். யாஹ்! அண்ட் ஃப்ரம் தேர் அவர் சக்சஸ் ரேட் இன் வெட்டிங்ஸ் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி குட். வி ஆர் ம். ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே 99% வந்து சக்சஸ் ரேட். ம். இன்ஃபாக்ட் மார்க் ஒன்ல நெறைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000, 1200 டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும் கிளையன்ட்டோடது. ஓ! ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம். ம். அ எ அவ்ளோ பேர்கிட்டயும் நாங்க அப்பவே வாங்க ஆரம்பிச்சுட்டோம். ம். டெஸ்டிமோனியல். எப்படி இருந்ததுன்னு கேட்போம். அவங்க அவங்களோட ஃபீட்பேக் குடுப்பாங்க. ஃபீட்பேக். வாங்கிப்போம். ஸோ எங்களோட ஹிட் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 99% விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை இன் ஈவென்ட் இண்டஸ்ட்ரி, இன் வெட்டிங் இண்டஸ்ட்ரி. ம். அப்போ என்ன அந்த 1% என்னன்னா, ம். நீங்க சொல்ற மாரி லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். சேஞ்சஸ். லாஸ்ட் மினிட் வந்து நேச்சுரல் ம். கலாமிட்டி ட்ராமடைஸ். இருக்கலாம். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. பட் 99 ஹஸ் பீன் அ குட் ரேஷியோ அண்ட் வி வாண்ட் டூ கன்டின்யூ தட். பட் எல்லா இடத்துலயுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்களும் ஆரம்ப காலத்தில வந்து வி வர் டிபெண்டிங் ஆன் வெண்டர்ஸ். ம். அம் வெண்டர்ஸ்னால நெறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ். நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு. நடக்காமலாம் இல்ல. எல்லாமே வி ஹவ் கம் த்ரூ தட். அண்ட் இது வந்து எல்லா வெட்டிங் பிளானருக்கும் நடந்திருக்கும். இல்லங்க இதுவரைக்கும் நான் பண்ணது எல்லாமே 100%னா ஐ இட்ஸ் டோன்ட் திங்க் நாட் ட்ரூ. இட்ஸ் நாட் ட்ரூ. இட்ஸ் நாட் யாஹ்! ட்ரூ. எவ்ரிபடி ஈவன் டுடே இன் ஸ்பைட் ஆஃப் நீங்க எவ்ளோ பிரில்லியன்ட்டா பிளான் பண்ணியிருந்தாலும், எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயம் நடந்தே தீரும். உங்களோட கண்ட்ரோல் மீறியும் சம்டைம் இருக்கும். அதுக்கு நீங்க பிளான் பி வச்சுக்கணும். இல்லன்னா ஒரு ஆல்டர்னேட் வச்சுக்கணும். ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட் யாஹ்! வச்சா தான் யூ யாஹ்! கேன் சர்வைவ். யாஹ்! அண்ட் அதுவும் இல்லாம எமோஷனலான ஒரு விஷயம் வெட்டிங் ஆமா. அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ஐ ஹேவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் இத சொல்லியே ஆகணும். ஒரு ஆஸ்திரேலியன் கிளையண்ட் வராங்க. எங்களுக்கு அவங்க முன்ன இ பின்ன தெரியாது. இன்டர்நெட்லலாம் சர்ச் கோவையில பண்ணி தான் எல்லாம் வராங்க. ஆமா. வெட்டிங். அவங்க 2 பேருமே ஆஸ்திரேலியா. ஓகே. பொண்ணும் ஆஸ்திரேலியா, பேரண்ட்ஸும் ஆஸ்திரேலியா. பையனும் ஆஸ்திரேலியா, பேரண்ட்ஸ் ஆஸ்திரேலியா இருக்காங்க. ம். பட் பையனுடைய சைடு வந்து கோயம்புத்தூர். ம். ஸோ இங்க வராங்க. பொண்ணோட சைடு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. ம். பார்த்துட்டு ஒரு 2, 3 வெண்டர்ஸ்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் வந்து எங்களுக்கு தான் டிசைட் பண்றாங்க.
பட் நாங்க எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனோம்னா, எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாரி ஆயிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ம். வி ஹெல்ப் தெம் இன் எவ்ரிதிங். பியாண்ட் பிசினஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ம். பியாண்ட் ஜஸ்ட் டெக்கார் அண்ட் அதர் திங்ஸ் வி ஹெல்ப் தெம் இன் எவ்ரிதிங். இன்ஃபாக்ட் வி ஒன்லி ஆர்கனைஸ் தி என்டையர் வெட்டிங். ம். அவங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக்ல இருந்து எல்லாமே யூ எல்லாமே ஆர் டேக்கிங் பண்ணியிருந்தோம். கேர் ஆஃப். இல்ல அவங்களுக்கு வந்து நகை செலக்ஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். வி காட் தெம் டூ த ரைட் பிளேஸ். வி காட் தெம் தி பெஸ்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் ஃபார் தட். சாரி செலக்ஷன்ல ஹெல்ப் பண்ணியிருந்தோம். வி ஹேட் அ டிசைனர் ஹூ சஜெஸ்டட் வாட் கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி வில் கோ ஓ! வித் வாட் கைண்ட் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ். ஸ்டைலிங் கூட. யூ எவ்ரிதிங் வி சஜெஸ்டட். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இதுதான் சொன்னேன் மோஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஐ அம் வெரி அ என்ன சொல்ல, இந்த இண்டஸ்ட்ரியில நீ எதா பண்ணியிருக்க, நான் பண்ணியிருக்கேன்னு ஒரு எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. ம். கல்யாணம் நடக்குது. அவங்க 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 பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து மாற்று மாலை போடுவாங்க. ஆ. நம்ம ஊர் சைடுல பார்த்தீங்கன்னா, ஆமா, அ மாப்பிள்ளை பொண்ணோட தாய்மாமன் தூக்கிக்குவாங்க. ஆமா. மாப்பிள்ளையோட தாய்மாமன் ய தூக்குவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாமா தான் இருந்தாங்க. ஓ! ஸோ, அப்போ வந்து அவருக்கு எப்படி தூக்குறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுருந்தாரு. திடீர்னு வந்து அவங்க அவங்க கூப்ட்டு ம். அவங்க ம். பேரும் கீதா. ம். அவங்க கூப்ட்டு "வேர் இஸ் சுதர்ஷன்? வேர் இஸ் சுதர்ஷன்?" அப்படின்னு கேட்டப்போ, திடீர்னு வந்தேன். நான் எங்கேயோ வெளியில இருந்தேன். உங்கள கூப்பிடுறாங்கன்னு நான் நினச்சேன். ஏதோ சம்திங் இஸ் தேர் ம். அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு போய் பார்த்தோன்னே, ஷி செட் கம் ஆன் லிஃப்ட் வேர் ஆர் யூ அப்படின்னாங்க. ஓ! நான் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி நிஜமா ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. மீ அப்படின்னேன். "ஏய் ம். யூ ஆர் மை பிரதர். கம் ஆன் ப்ளீஸ் லிஃப்ட். லிஃப்ட் ஆர்த்தி" அப்படின்னு. அது வந்து எனக்கு வந்து அன்னைக்கு வந்து சோ ஒரு எமோஷனல் டச் பயங்கர அல்ல. எமோஷனல் அ பயங்கர எமோஷனல். ஒரு ஃபேமிலில தே மேட் யூ அஸ் அ மாமா ஒரு இ பெர்சனாவே ம். மாத்திட்டாங்க. நெறையா ஃபேமிலீஸ்ல வந்து இது இந்த பிசினஸ் இந்த வெட்டிங் பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிறைவு எந்த பிசினஸ்லயும் இருக்காது. எங்களோட டாக்லைனே அதான் பார்த்தீங்கன்னா, "வி ஆர் இன் தி பிசினஸ் ஆஃப் ஹேப்பினஸ்ன்னு" வச்சிருக்கோம். ஹேப்பினஸ். வி ஆர் நாட் இன் தி பிசினஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. வி ஆர் நாட் இன் தி பிசினஸ் ஆஃப் எண்ட் ஆஃப் தி டே தே ஹேவ் டு பி ஹேப்பி. ஹேப் கிளையன்ட் ஹேஸ் டு பி ஹேப்பி. நான் தான் பெஸ்ட் கிரியேட்டிவ். நான் தான் பிரம்மாண்டம். அதெல்லாம் இல்ல. மோர் தென் எனிதிங் இஸ் கிளையன்ட் ஹேப்பியா? இஃப் தே ஆர் ம். ஹேப்பி தென் யூ ஹேவ் டன் யூர் ஜாப். அதுல ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த மாரி வந்து நெறைய எமோஷனல் கனெக்ட்ஸ் இருக்கு. ம். இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வாட் இஸ் தட் யூ திங்க் அபவுட் மார்க்வன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ம். ஐ திங்க் வி ஹேவ் மேட் லாட் ஆஃப் பீப்பிள் வெரி ஹேப்பி. எமோஷனலி வி ஹேவ் கனெக்டட் அண்ட் வி ஹேவ் மேட் தெம் ஃபீல் வெரி ஹேப்பி. யூ ஹேவ் மேட் சோ மெனி ஃபேமிலீஸ் டுகெதர். அந்த ஃபேமிலீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு அ பிக்கெஸ்ட் ரெஃபரன்ஸ் தாங்க. இன்னைக்கும் மார்க்வன் வந்து வி ஆர் ஒன்லி ஆன் ரெஃபரன்ஸஸ். ரெஃபரன்ஸ். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் அண்ட் பெர்முடேஷன்ஸ் வேர் நெறைய மண்டபங்கள்ல இவங்க தான் வந்து ம். பண்ணணும்னு ஒரு இது Yeah. இருக்கு இல்லையா? I சி have தட் இஸ் also ஆக்சுவலி heard. இல்லீகல். லெட் மீ Okay. மேக் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் நெறைய பேருக்கு தெரியாது. ஒரு மண்டபம்ல இவரு தான் இந்த மண்டபத்துக்கு டெக்கார் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, தட் இஸ் இல்லீகல். ம். நம்ம இந்தியன் ஆக்ட்ல வந்து தேர் இஸ் அன் ஆக்ட் விச் கிளியர்லி சேஸ் தட் யூ ஹேவ் டு கிவ் ஆப்ஷன்ஸ். யூ ம். ஹேவ் டு கிவ் சாய்ஸஸ் டு அ கஸ்டமர். யூ ம். கான்ட் ஃபோர்ஸ் அ ஃபோர்ஸ். கஸ்டமர் இதுதான் நீ பண்ணணும்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி நெறைய மண்டபங்கள்ல வந்து இந்த மாரி சென்னையில நடந்துட்டு இருக்குது. சென்னையில கோயம்புத்தூர்ல இல்ல. நானும் நெறைய வாட்டி கேள்விப்பட்டுருக்கேன். ஐ ஆல்சோ வொர்க் வித் அன் ஈவென்ட் மேனேஜர்ஸ்ல. அவங்க சொல்லுவாங்க, "நாங்க இந்த ஃபுல் மண்டபம் நாங்க தான் எடுத்திருக்கோம். ரெகுலரா வில் டூ இட்" அப்படின்னு. பட் அது ஆக்சுவலி யாஹ்! இட்ஸ் நாட் ஆஸ் பெர் லா. ஓ! இத வந்து இத வந்து யாருமே ரெப்ரசன்ட் பண்ணல. டெஃபினட்டா நான் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். ம். ஐ திங்க் இது வந்து நான் வந்து இன்னும் ஒரு ப்ராபப்ளி ஒரு 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 ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஐ வுட் டெஃபினெட்லி கோ டூ த ஹானரபிள் கோர்ட் அண்ட் சே தட் திஸ் ஹாஸ் டு பி ஸ்குவாஷ்ட். ஆ, ரைட். Anybody has got the right to do anything in any venue. You can't force a customer. ம். அதுல வந்து ஏகப்பட்டது இருக்கு. You have to give so much to the மண்டபம். ம். So you have to actually inflate your charges. சார்ஜஸ். It's not fair. You do business, but you do fair business. பிசினஸ் நீங்க கரெக்ட். எவ்வளவு வேணா சார்ஜ் பண்ணிக்கலாம். அது உங்களோட அ திறமை. ஆனா அதே சமயத்துல வந்து யூ ஹேவ் டு டூ ஃபேர் ஃபேர் பிசினஸ். பிசினஸ். அதனால அது ஒரு விஷயம் இருக்கு. பட் அந்த டைனமிக்ஸ் மட்டும் இல்ல. நான் அ என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஒரு கஸ்டமரே வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க சூஸ் பண்றாங்கன்னா, ஒரு ம். வெட்டிங் பிளானர் சூஸ் பண்றாங்கன்னா, தே ஹேவ் டு லுக் அட் தியர் இயர்ஸ் ஆஃப் பிரசன்ஸ். ம். எத்தன வருஷம் இருக்காங்கன்னு ஓகே. பார்க்கணும். அவ் அண்ட் ஐ ஹேவ் அ கொஸ்டின். ம். கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, கஸ்டமர்ஸ் அவங்க வென்யூ சூஸ் பண்றதாகட்டும் சரி, அவங்களோட வெட்டிங் பிளானர் சூஸ் பண்றதாகட்டும் சரி, இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அது கூட சேர்த்து ஷேர் பண்ணுங்களேன். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து வெண்டர சூஸ் பண்றது ம். வச்சுக்கோங்க. ஹவ் டஸ் அ கஸ்டமர் சூஸ் அ வெட்டிங் பிளானர்? ஐ ஃபீல் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியா மாயை எடுத்துட்டு, how many years they have been in business? That's one. I'm not saying don't give an opportunity to a fresher. ஃப்ரெஷ். How many years is a very important point. Second thing is also look at their backup. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? ம். அவங்களோட குடவுன்ல என்ன மெட்டீரியல் இருக்கு? கேன் தே பேக்கப் த ஈவென்ட்? ம். அது இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் அவங்களால பண்ண முடியுமா? ம். அப்படின்னு பார்க்கறது ரொம்ப 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 முக்கியமான. ஏன்னா இட்ஸ் a ஒன் டைம் அஃபேர். ம். உங்களுக்கு செகண்ட் சான்ஸே கிடையாது. நோ. நீங்க நெக்ஸ்ட் டைம் வெட்டிங் பண்ணுங்க. நான் நல்லா பண்ணி தரேன்னு சொல்ல முடியாது. ஸோ இது அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரி. அதுல இந்த 2 பாயிண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட்.
And all the solution given by the wedding planner need not be on cost basis. ம். I personally have given lot of tips to the customer that see நீங்க பெருசா ஸ்பெண்ட் பண்ணா தான் பெருசா பண்ண முடியுங்கிறது கிடையாது. ம். உங்களோட நீங்க வந்து உங்களுடைய விஷன கரெக்ட்டா சொல்லிட்டீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ம். உங்க பட்ஜெட்ட கரெக்ட்டா சொல்லிட்டீங்கன்னா, லீவ் இட் டூ த வெட்டிங் பிளானர் ஆர் த டெக்கார் ம். பெர்சன். ஐ திங்க் தே வில் கம் அவுட் வித் பிரில்லியன்ட் சொல்யூஷன்ஸ். ஓகே. இது நான் இல்ல. எல்லாருமே நெறைய நல்லா பண்றவங்க இருக்காங்க. எல்லாருமே தே வில் கம் அவுட் வித் பிரில்லியன்ட். பட் யூ ஹேவ் டு கிளையண்ட் வந்து ஹேஸ் டு கிவ் த விஷன் கிளியர்லி. ஓகே. வாட் இன்சைட் மை மைண்ட் அப்படிங்கிறத அத ஃபுல்லா வந்து உங்ககிட்ட வந்து சொன்னா மட்டும் தான், அந்த ஃபுல் ஓஷனையும் சொன்னா மட்டும் தான் யூ பண்ண கேன் முடியும். கியூரியேட், கண்டிப்பா, ரைட்? கண்டிப்பா, எஸ், கண்டிப்பா. எஸ். அண்ட் வென்யூ செலக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வென்யூ வந்து ஐடியலா எப்படி ஒரு வெட்டிங் ஹால் எப்படி இருக்கும்னா, நீங்க உள்ள போறதும் ஆப்போசிட் ஸ்டேஜ் இருக்கணும். ம். இட் ஹாஸ் டு பி a ரெக்டாங்கிள் ஹால். ம். இட் கான்ட் பி a ஸ்கொயர் ஹால். ஓ! இட்ஸ் a வெரி யா, யா, இம்பார்ட்டன்ட் யா. பாயிண்ட். நீங்க உள்ள போயிட்டு உங்களோட ஸ்டேஜ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயோ, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயோ இருந்தா அந்த ஃபீலே கிடைக்காது உங்களுக்கு. ஆஸ் யூ கோ இன் ஆப்போசிட்ல வந்து ஸ்டேஜ் இருந்ததுன்னா, தட் இஸ் த பெஸ்ட் வென்யூ ஹால். ம். அதே மாரி லான் இப்ப லான் ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு லான். இருக்குல்ல. பட் பி கேர்ஃபுல். ஃபங்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இத நான் சொல்லாம இருந்ததில்ல. பட் ஃபங்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த டெக்கார். டெக்கார். ஃபங்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். அண்ட் அந்த ஃபங்ஷன்ல சேஃப்டி எலிமெண்ட்ஸ் ஆர் வெரி, வெரி வெரி, வெரி. இம்பார்ட்டன்ட். நீங்க யூ கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் எனிதிங் அவுட் ஆஃப் ஒரு 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 அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு 60 ஃபீட்லேருந்து மேலேருந்து சூரியன் மாரி ஒரு செட்டப் பண்ணி அதுலேருந்து கீழ வரணும். சந்திரன் மாரி செட்டப் அதெல்லாம் விட சேஃப்டி இஸ் சேஃப்டி எக்ஸ்ட்ரீம்லி இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த விதத்தில பார்த்தீங்கன்னா, venue has to be a rectangle and it has to be very very wisely chosen, especially when rainy season இருக்கா, ம். ரெயின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, அப்படி ரெயின் வந்துன்னா பேக்கப் வென்யூ இருக்கா, அண்ட் கோயம்புத்தூர் சொல்லும்போது ஆல் த டைம் வில் ஹேவ் அ ரெயின். ரெயின் இருக்கும். சென்னைனா கூட நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா, இந்த கண்டிப்பா. சீசன் மட்டும் தான் அப்படின்னு. you look at a venue where you will have a plan B. பிளான் பி. ஒரு ஓகே. வேளை அப்படி ஆச்சுன்னா, இன்னைக்கு நெறையா ம். வெதர் செக்லாம் இருக்குங்க. ம். ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் நாட் ஆல்வேஸ். ஆல்வேஸ். ஸோ யூ ஆல்வேஸ் ஹேவ் அ பிளான் பி இன் பிளான். ஆக்ஷன். ம். பிளான் ஏ இருந்ததுன்னா, தேர் ஹேஸ் டு பி அ பிளான் பி. as far as an event manager is concerned. இல்லன்னா இட் இஸ் வெரி வெரி ம். யூ கேன் பி இன் டஃப் டைம்ஸ். ஏன்னா வெட்டிங்ஸ் எல்லாமே நிறைய பண்றாங்க. பீச் வெட்டிங்ஸ் எல்லாமே. அதுல வந்து ஆல்மோஸ்ட் நெறைய பேர் அந்த ஃபோட்டோஸ்க்கு மட்டும் எடுத்துட்டு சம்டைம்ஸ் அவங்களோட முக்கியமான ரிச்சுவல்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க. ரிச்சுவல்ஸ் மிஸ் பண்றாங்க. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இப்போ கூட நெறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நெறைய வீடியோஸ்லாம் இப்போ பார்த்துருக்கோம். வேற வந்து கமிங் டு திடீர்னு த பைரோ சேஃப்டி அப்படின்னு சொல்லும்போது, இஸ் இட் ஹவ் கம் பைரோ அண்ட் ஹீலியம் பலூன்ஸ் இதெல்லாமே இருக்கு. see இது helium you're not supposed to use helium balloon எஸ். actually. ம். helium is actually banned. Banned. இந்த மாரி பல விஷயங்கள் ஆர் பேண்ட். ம். அதெல்லாம் நம்ம வந்து நீங்க பார்த்துருக்கீங்க ஸ்னோ வந்து அந்த அந்த இது மாரி வந்து இருக்க என்ன சொல்றது? அந்த ஒயிட் எஸ். இது அந்த வந்து தள்ள அடிச்சு ஒருத்தர் திடீர்னு யா, தீப்பத்திக்கும் யா, இல்லையா? யா, யா, யா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் பேண்ட் திங்ஸ். ம், ம். அது வந்து ஒரு ஸ்னோ மாரி இருக்கும் அது. ம். அதெல்லாம் இட்ஸ் நாட் பேண்ட். யூ டூ திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பைரோ இஸ் ரிலேட்டிவ்லி சேஃப். பைரோ அந்த அந்த இது வைக்கிறதுக்கு பதிலா மெஷின் இஸ் மோர் சேஃபர். ஓ! நீங்க இண்டிவிஜுவல் பைரோ வைக்கிறத விட, விட நீங்க அந்த மெஷின் அந்த இஸ் மச் மெஷின். மோர் சேஃபர். ஓகே. ஏன்னா வந்து ஓ. அது வெடிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. ஆ, ஆ. ஆச்சா இந்த பைரோ எப்ப வேணா வெடிக்கும். ஆ. ஏன்னா நீங்க சொல்லலாம் இது பெஸ்ட் பைரோ ம். அதெல்லாம் இல்லைங்க. இட்ஸ் நோபடி இட்ஸ் அ நோஸ். ஹேண்ட்மேட் ரைட்? அதனால யூ கமிங் கான்ட் டு யூ த கான்ட் ரியலி இதெல்லாம் வந்து சொல்றதெல்லாம் பொய். நெறைய பொய்கள் சொல்லுவாங்க. அந்த பொய் வந்து எடுத்துக்க வேண்டாம். சேஃப்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். we have always ensured that we give first topmost priority for safety. சேஃப்டி. ம். அதே மாரி ஹெவி ஷாண்ட்லியர்ஸ் ம். தொங்க விடும்போது யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் ம். எங்கேயாவது ஒரு ஒரு ஓரளவுக்கு மேல இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய கன்சல்டேஷன் தேவை. ம். யூ ஜஸ்ட் cannot do things. எஸ். அன்னைக்கு நடக்கலைன்னா யூ ஆர் டன். யூ ஆர் குட். ம். பட் எவ்ரி டே கான்ட் பி த யா, சேம் டே இல்ல. சேம் டே. ஸோ யூ cannot play with somebody else's life. லைஃப். ஸோ அதனால சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கம்ஸ் எவ்ரிதிங் எல்ஸ். சேஃப்டி அண்ட் த ஃபங்க்ஷன் ஹேஸ் டு ஹேப்பன். ம். மழை வருதுன்னா வை டு யூ வாண்ட் டு டேக் அ சான்ஸ்? டோன்ட் டேக் அ சான்ஸ். இல்ல பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த என்டையர் திங் யூ டோன்ட் என்ஜாய். திங்க் அதனால யா, யா. I have always suggested to my clients that never take a risk. ரிஸ்க். Wedding is to enjoy. You என்ஜாய். enjoy the way you want. ஆல்வேஸ் யூ வில் சஜெஸ்ட் ஃபார் இண்டோர். No, நோ. I'm not saying I will always ஆ. suggest. I should either have a plan B option ம். available, then outdoor is fine. ஓகே. If I'm able to be confident that okay அவுட்டோரில் பண்ணுறோம் ஒருவேளை மழை வந்துன்னா இண்டோருக்கு மூவ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி பண்ணிடலாம் இல்லை இண்டோரில் ஒரு சின்ன செட்டப் வச்சுக்கலாம் தட்ஸ் ஃபைன். ம். பட் எண்ட் ஆஃப் த டே கிளைண்ட்ஸ் சாய்ஸ் இல்லையா? பட் பிளான் பிக்கு இருக்கணும். நான் பிளான் பி இருந்ததுன்னா தென் ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். இல்லைனா இல்லை சார் வை டோன்ட் யூ லுக் அட் திஸ் ஆப்ஷன் சொல்லிடுவேன். ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவேன். இட்ஸ் ம். ஓகே.
கமிங் டு யுவர் பாயிண்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் பட்ஜெட்ன்னு சொல்லும்போது, ஐ நோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராஃபிட்டபிலிட்டி. உங்களோட மார்க் 1 அப்படின்னு சொல்லும்போது, ப்ராஃபிட்டபிலிட்டியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க. Yeah. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளோட அப்கமிங் ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இஃப் பாசிபிள் யூ இல்ல, கேன். இல்ல. ஷூர். இதுல ஒண்ணும் சீக்ரெட்டே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ நோ தியர் பட்ஜெட்ஸ். ம். ஸோ நீங்க டிப்பிக்கலா வந்து 10 வெட்டிங் கஸ்டமர் வந்தாங்கன்னா, நீங்க அவங்ககிட்ட கேட்பீங்க, "என்ன பட்ஜெட்ஸ்னா?" "சார் எங்களுக்கு இதான் சார் ஃபர்ஸ்ட் வெட்டிங்." இது சொல்லுவாங்க. ம். "சார் எனக்கு பட்ஜெட்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்க தான் சார் சொல்லணும்." சொல்லு. அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து, "சார் எங்களுக்கு ஐடியாவே கிடையாது." அப்படின்னு ம். சொல்லுவாங்க. இது மாரி வந்து தே வில் நாட் கிவ் யூ ஜென்ரலி. 10 பேர்ல 7 பேர் இதுதான் சொல்லுவாங்க. 3 பேர் வந்து கிளியரா வருவாங்க. "சார் என் பட்ஜெட் இதுதான். ஓ. இதுக்குள்ள பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி தெளிவா ம். வருவாங்க. ஸோ வென் தட் ஹேப்பன்ஸ், வென் அ சிட்யூவேஷன் வென் நமக்கு என்ன பட்ஜெட்னே தெரியாத மாரி வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஆஸ்க் இஸ், "சார் ஓகே ஃபைன் சார். உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு வென்யூ எடுத்திருப்பாங்கல்ல. அந்த ம். வென்யூ தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ம். இவ்வளோ ரூவா ம். வருதுன்னா, ம். இப்போ நார்மலா ஒரு வென்யூ வந்து ஒரு 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 ரூ. 5,00,000 ஒரு வென்யூ எடுக்குறாங்கன்னா, தே மே ஸ்பெண்ட் அரவுண்ட் 20, 30 லேக்ஸ் ம். ம். அப்ராக்ஸிமேட்லி. ஐ ம். அம் சேயிங் அப்ராக்ஸிமேட்லி. அப்போ அவங்ககிட்ட கேட்கறது வந்து, "சார் இஸ் யுவர் பட்ஜெட் ஆஃப் 15, 20 லேக்ஸ் ஓகே?" ம். அப்போ அவன் சொல்லுவான், ஓகே." அப்படின்னா தேர் ஓகே. தே ஓகே. கேன் ஈவன் கோ டு 30 லேக்ஸ். தேர்ஸ் நோ 30 ப்ராப்ளம். ஐய்யயோ! அப்படின்னாங்கன்னா, தென் தே ஆர் நாட் லுக்கிங் அட் 15, 20 தே ஆர் லுக்கிங் அட் 10 10. ஆர் 10 அண்ட் பிலோ. ம். ஸோ வி சே 5 to 10 இஸ் ஓகே. ஆ பாருங்க சார் 5 லேக்ஸ்ல முடிச்சிருங்கம்பாங்க. ம். ஸோ யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ப்ரோபிங் இன்டூ தட் அண்ட் அரைவ் ஆன் டு அ பட்ஜெட். பட்ஜெட். அண்ட் ரிகார்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டி பிசினஸ் பண்றதே ப்ராஃபிட்டபிளா பண்றது. கண்டிப்பா சார். எவ்ரிஒன் நோபடி இஸ் டஸ் சேரிட்டி. யாஹ் இந்த இப்போ எவ்ரிஒன் இஸ் ரன்னிங் ஆமா. ஃபார் தட் அவ்வளோதான். சர்வைவல், இதுல வந்து நீங்க ப்ராஃபிட்டபிலிட்டி. அஷேம்டாவோ இல்ல நம்ம வந்து கேவலமா ஐயோ! அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்ல. நீங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ரூ. 1 பொருள ரூ. 100க்கு விக்கிறாங்க. ம். இது தப்புன்னு சொல்றதுனா ஃபர்ஸ்ட் அது தப்பு. ஏன்னா ம். அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அது வாங்குறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. அதுக்குள்ள இன்கிரீடியன்ட் அந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. ம். வாங்குறாங்க. ஸோ யூ கேன் நாட் பிளேம் தட். ஹவெவர் ஹேவிங் செட் தட், நான் வந்து ஐ ஹேவ் ஆல்வேஸ் என்ஷூர்ட் தட் ஐ கிவ் வேல்யூ ஃபார் மனி. என்னோட பொருள் ரூ. 100ன்னா, ரூ. 100 அப்படிங்கிறத விட இன்னும் போய் ஒரு எக்ஸ்ட்ராவா போயிட்டு ரூ. 100ங்கிறது ரூ. 110 தான் குடுத்துருக்கேனே தவிர, ம். ரூ. 100 பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிட்டு நான் ரூ. 70க்கோ, ரூ. 60க்கோ, ரூ. 50க்கோ நான் பண்ணதே ம். கிடையாது. ம். ஸோ எனக்கு எனக்கு இன்னைக்கும் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன்லி ரிப்பீட் கஸ்டமர். தட் ம். இஸ் வை வி ஹேவ் குட். நான் யூ சொன்னேன் பில்ட் இல்லைங்களா, அப். ராம்ராஜ்ன்னு யாஹ்! சொல்லிட்டு. அவருடைய செகண்ட் டாட்டர் வெட்டிங் நான் பண்ணேன். ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் அ கேப் ஆஃப் அரவுண்ட் 7 to 8 இயர்ஸ். ம். ஸோ லுக் அட் த கைண்ட் ஆஃப் குட்வில் வி ஹேவ் பாண்டிங் கிரியேட்டட். யூ ஹேவ் ஐ கிரியேட்டட். அம் ஷூர் அவங்களும் வேற ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா. நம்ம கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. அது தப்பும் அவங்க பார்க்கறதுக்கு தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ். பட் இருந்தாலும் சம்வேர் ம். it's a connect which we have had, and we were really uh, we felt really proud that when we were given the second opportunity. Now having said that, to answer specifically to your question, அபௌட் profitability ப்ராஃபிட். வந்து ரொம்ப விஷயங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி 2 விஷயமா பண்ணலாம். ஒண்ணு வந்து ஒரு பொருள் ரூ. 10 நம்ம ரூ. ம். 15 நம்ம கெப்பாசிட்டி இருக்கு. ரூ. 12 கெப்பாசிட்டினா நமக்கு ரூ. 2 ப்ராஃபிட்டபிலிட்டி ம். இருக்கலாம். பட் ப்ராஃபிட்டபிலிட்டி அனதர் பேக் அண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட் இருக்கு. எப்படின்னா, நீங்க என்ன பொருள் வாங்குறீங்க, ம். எங்க வாங்குறீங்க, எவ்வளோக்கு வாங்குறீங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருள் ரூ. 5 வாங்குறாருன்னா, எனக்கு திறமை இருந்து, எனக்கு ஸ்கில் இருந்ததுன்னா, அந்த பொருள் அதே பொருள நான் வந்து ரூ. 3 வாங்கலாம், ரூ. 3,600 வாங்கலாம், ரூ. 4 வாங்கலாம். ஓகே. ஸோ இந்த ரூ. 1,600ங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓ! That I think we have followed it from day one. And secondly, we are one of the best paymasters. ம். I can proudly say, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா வெண்டர்ஸ்க்கும் இந்த 1500 சின்ன இது இல்ல. எல்லா வெண்டருக்கும் ஆஸ் ஆஃப் டுடே, ஆஸ் வி ஸ்பீக் டுடே, இன்னைக்கு ம். மட்டும் செட்டில் பண்ணியிருப்போம். யாருக்குமே பெண்டிங் பேமெண்ட்ஸ் ஒரு பைசா ஒரு இருக்காது. எங்களுக்கு இன்னொன்னு இருக்கு. ம். We get 100% பேமெண்ட் ஃப்ரம் த கிளையன்ட். ஆ. தட் இது இஸ் வந்து தட் நெறைய இஸ் அதுவும் வெட்டிங் இண்டஸ்ட்ரியில யாருமே 100% ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, நான் வாங்கியிருக்கேங்க. சார் கார்ப்பரேட் பண்றவங்க எல்லாமே இதுக்கு ஒரே ரீசன்க்காக பயப்படுவாங்க. வெட்டிங் போனா தே வில் ரெடியூஸ் த சார்ஜஸ் அப்படின்னு. யா ஐ ஹேவ் ஹியர்ட் God இட் has been சார். kind. எனக்கு இங்க வெட்டிங் ஃபெட்டர்னிட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னுடைய வெட்டிங்ஸ்ல நான் 100% வாங்கிட்டு தான் நான் வெட்டிங் பண்ணியிருக்கேன். ம். அஃப்கோர்ஸ் இப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப போச்சுன்னா, மேபி ஒரு 80, 85% வாங்கிட்டு, பேலன்ஸ் ஆன் த வெட்டிங் டேவே வாங்கிடுவேன். எனக்கு அதுக்கப்புறம் போய் வந்து, சார் குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார் என்னால பண்ண முடியாது. இல்ல ஒரு இன்ஃப்ளேட்டட் ஃபிகர் 1,00,000 வந்து 1,50,000 சொல்லி, அவரு எனக்கு தெரியுங்க எப்படி இருந்தாலும் இவரு டிஸ்கவுண்ட் குடுப்பாருன்னு சொல்லிட்டு, ம். அவர வந்து ஒரு 50,000 கழிச்சா கஸ்டமருக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ம். 1,00,000 வாங்கிட்டு வரது பண்ண முடியாது. 3வது நான் எப்பவுமே சர்விஸ் டாக்ஸ் ப்ராப்பரா சர்விஸ் டாக்ஸும் சரி, ஜிஎஸ்டியோட தான் ப்ராப்பரா பண்ணியிருக்கேன். ஐ ஓ. டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். லைஃப் இஸ் டு டூ வெட்டிங்ஸ், லைஃப் இஸ் டு டூ பிசினஸ், லைஃப் இஸ் டு
டூ எவ்ரிதிங் இன் என்ஜாயபிள் மோட். ம். இந்த ஸ்ட்ரெஸ் மோட்ல நான் போய்க்கிறதுக்கு நான் விரும்பலைங்க. இது என்னோட ம். ஸ்ட்ராட்டஜி. என்னுடைய அ ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு முக்கியமான காரணம் இஸ் ஆர் வெண்டர் செலக்ஷன், அவர் ம். வெண்டர் செலக்ஷன், த மெட்டீரியல் ஓட காஸ்டிங், ஓகே. த வே வி நெகோஷியேட் அண்ட் கெட் அ பிரைஸஸ். அது எல்லாருக்குமே தெரியும். அது மார்க்கெட்டுக்கே தெரியும் தட் அவர் கம்மியா கேட்பாருன்னு. பட் நான் கம்மியா கேட்கறதுக்கு 2 காரணம். ஒண்ணு தொடர்ச்சியா நான் ஐ வொர்க் வித் ஒன்ஸ் வி ஆர் வித் சம்படி வி கீப் வொர்க்கிங் வித் தெம். ம். வி ஆர் வெரி குட் பே மாஸ்டர்ஸ். ம். வெரி, வெரி குட். ஏன்னா 10 விஷயம் பண்ணிட்டு ஒருத்தங்களுக்கு பேமெண்ட் வரலன்னா அந்த 10ம் போயிடுது இல்லையா? எங்களுக்கு அந்த எஸ். மாரி ப்ராப்ளமே இல்ல. வி ஆர் தி பெஸ்ட் பே மாஸ்டர்ஸ். இன்ஃபாக்ட் வி டோன்ட் மைண்ட் கிவிங் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆல்சோ வென் வி நோ த ஓ! பெர்சன். ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் வெரி குட் இன் வி ஆர் பெஸ்ட் இன் பேமெண்ட்ஸ். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரிபடி ஹஸ் காட் அ ஃப்ளெக்சிபிள் மார்ஜின். ம். ஓகே. நம்ம யாருமே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அத யூஸ் பண்றோம் அவ்வளோதான். அண்ட் ம். வி ட்ரை டூ இதுதான் நம்ம சொல்றோமே, வி டோன்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளையன்ட்டோட காஸ்ட் வந்து ரொம்ப ரீசனபிளா வைப்போம். ம். நம்மளோட பேக் எண்ட் தான் நம்ம வந்து வி ட்ரை யூ டூ ஆர் ட்ரைங் ஸ்குவீஸ் டு ஆர் வொர்க். ஆர் வாட்டெவர் யூ வாண்ட் யூ கேன் ஓகே, சே வாட்டெவர் ஓகே. யூ வாண்ட். அண்ட் அதுதான். இது வந்து ஆச்சரியமா இருக்கு. யூ கெட் 100% ஆஃப் பேமெண்ட் பிஃபோர் த வெட்டிங் ஆமா. அண்ட் த டே ஆஃப் வெட்டிங் அப்படின்னு. நான் அதுக்கு ஏன்னா ஒரு அருமையான கதை சொல்றேன். கண்டிப்பா ஒரு பெரிய சொல்லுங்க. பொலிட்டீஷியன் அவரு. அப்போ அவர் சொன்னாரு, நான் சொன்னேன் சார் 100% பேமெண்ட்னா, அவரு என்ன கேட்டாரு, இது மாரி 100%ஆ? நீங்க பண்ணாம ஓடி போயிட்டீங்களா? அப்படின்னு நான் சொன்னேன். சார் நீங்க இவ்வளோ பெரிய ஆளு. ம். நான் ஒரு சாதாரண பர்சன். ம். நான் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பண்ணாம ஓடி போயிட்டா, ஆ நீங்க எ என் நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னாரு. சிரிச்சுட்டாரு. அப்போ அப்ப நான் கேட்டேன். நான் ஏன் தெரியுமா சார் இது பண்றேன்? ஒருவேள நான் பண்ணிட்டு, ஆ. நீங்க வந்து பண்ணாம போயிட்டா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நான் வந்து சேஃப்டி சைடுக்கு கேட்கிறேன் அப்படின்னோனே சிரிச்சாரு. அண்ட் இன்ஃபாக்ட் ஹி செட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் தட் ஐ அம் கிவிங் 100% பேமெண்ட் டூ சம்படி அப்படின்னு சொல்லியே குடுத்தாரு. ஸோ அதெல்லாம் இங்க தாங்க இங்க தான் உங்க கான்ஃபிடன்ஸ். ம். இங்க தான் உங்களுடைய உங்களுடைய அப்ரோச். ஓகே. இங்க தான் உங்களுடைய 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 பெர்சோனா, ம். உங்க பாடி லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் வெரி எல்லாம் சேர்ந்து கலவையா வந்து அந்த கிளையன்ட்டுக்கு நம்பணும். ஓகே இவர் பண்ணிடுவாருன்னு அந்த ம். நம்பிக்கைய குடுக்கணும். The குடுத்து அத building பண்ணணும். the trust is the matter வெரி, of வெரி, 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 everything. வெரி இம்பார்ட்டன்ட், Right. வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம பண்றோம். தொடர்ச்சியா பண்ணியிருக்கோம். இது இது இந்த இந்த ஒரு ஆட்டிட்யூட்னால, இந்த ஒரு ஒரு பாலிசினால நெறைய லூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் வி ஆர் வெரி ஹேப்பி. ம். வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பி. நான் இன்னைக்கு மேபி நான் இன்னொரு ஒரு 600, 700 வெட்டிங் ஜாஸ்தியா கூட பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம். ம். ஏன்னா என்னோட என்னோட நெக்ஸ்ட் ரைவல் கவுண்டர் பார்ட் ஆர் காம்படிட்டர் ஆர் வாட்டெவர் இட் இஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தே டோன்ட் டேக் 100%. அது எனக்கே ம். தெரியும். பட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பிகாஸ் என்னோட என் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ வாங்கியிருக்கேன். கிளையன்ட் என் மேல வச்சிருக்கிற கான்ஃபிடன்ஸ் Confidence. குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். You have builded the lot of trust. It has been Yes. only on trust and Yes. trust and trust. And coming to the point, human makes error. அது வந்து யூசுவலான திங்ஸ். நீங்க என்ன மாரி எரர் வந்து பிக்கெஸ்ட்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்குன்னு ஏதாவது இல்லைங்க. தோணுனது நான் ஏதாவது? நெறைய எரர் பண்ணியிருக்கேங்க. நெறைய 1, 2 கிடையாது. இது ஒரு கிளாசிக் கேஸ். ஒரு பெரிய ஸ்கூல் ஒண்ணு. ம். அந்த ஸ்கூல்ல நாங்க நெறைய வருஷம் வேலை பண்ணிட்டுருக்கோம். அவங்களோட ஆனுவல் டேக்கு. இட்ஸ் அ பிக் ஆனுவல் டே. இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஆனுவல் டே. வேர்ல்ட்ல இருக்கிற அவங்களோட பேரன்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு வருவாங்க. ம். அப்போ நான் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஷெட் ஒண்ணு பண்றேன். ஷெட்டோட வொர்க் பண்றேன். என்னோட வெண்டர் பண்றது. ம். மழை பயங்கரமான மழை. அப்ப நான் சொல்றேன், அவங்க ஸ்கூல்ல சொல்றேன், இந்த மாரி அ ச அ சார், மேடம் இந்த மாரி நம்ம வந்து டெப்த் அதாவது விட்த் வந்து ரொம்ப பெருசா எடுத்துட்டு போ வேண்டாம். ம். ஏன்னா வந்து சாயில் வந்து ரொம்ப லூஸா இருக்கு. ஓகே. எடுத்துட்டு போ வேண்டாம். Yeah. நம்ம வந்து கொஞ்சம் விட்த் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லெங்த் வச்சுக்கலாம். பட் வந்து ஓவரால் விட்த் கம்மி பண்ணிக்கலாம்னா, பட் தே வர் நாட் வெரி கம்ஃபர்டபிள். ஓகே. இல்ல பண்ணணும்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. ப்ராபப்லி ஐ லேர்ன்ட் டூ சே நோ ஃப்ரம் தேர் ஓ! டூ அ கிளையன்ட். ஓகே. நான் வந்து அந்த ஒரு ஐயோ! ஆமா. முக்கியமான கிளையன்ட் அவங்களுக்கு கிரவுண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தெரியாது. தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. பட் அது என்னோட மிஸ்டேக் தான். நான் அத அக்செப்ட் பண்ணது என்னோட மிஸ்டேக். நான் பண்ணேன். நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த ஃபங்ஷன் பண்ண சாயங்காலம் ஃபங்ஷனு. காலையில பார்த்தீங்கன்னா, அந்த 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 2 லெக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ம். ஷெட்டுக்கு வந்து ஒரு லெக் வரும் இல்லையா? ம். 2 லெக்கும் இதாகி ஷெட்டே உள்ள நடுவுல இருந்தது. எம் மாரி ஆயிடுச்சு ஷெட். ஓ! அ எங்களுக்கு சாயங்காலம் ஃபங்ஷன். அவ்ளோ பெரிய ஃபங்ஷன். ஸோ இம்மீடியட்லி ஐ ரஷ் டூ த ஸ்பாட். ஆ. இதுல இதுல ஒரு ஈவென்ட் மேனேஜரா நீங்க பார்க்கும்போது சாதாரண விஷயம் கிடையாது. பயங்கர நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. மட்டும் இல்ல. நீங்க யூ வில் நாட் பிலீவ். நான் வந்து காலையில 3 மணிக்கு தான் வந்து படுக்கிறேன். ம். 5 மணிக்கு நியூஸ் வருது. இது மாரி ஷெட் கீழ இறங்கிட்டு கீழ இருக்குதுன்னு. இறங்கிட்டு இருக்கு. நான் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். நான் வந்து 30 கிலோமீட்டர்னா ஆவரேஜா ஒரு நார்மல் டைம்ல வந்து டிராஃபிக் இல்லன்னா ஒரு 1 ஹவர் 1 ஆகும் இல்லையா? ஹவர். நான் ஒரு ஒரு 32 மினிட்ஸ்ல போய் சேர்ந்துட்டேன்.
எனக்கு தெரிஞ்சு 2 லைஃப் இடத்துல ரிஸ்க். இல்ல 2 இடத்துல ஆக்சிடென்ட் பெருசா இருந்திருக்கும். அப்ப நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசியிருக்க மாட்டேன். பட் ஆனா, அப்போ அந்த நேரத்துல அந்த இருந்த ஒரு ஜோஷ்ல போயிட்டேன். போயிட்டு ஃபார்ச்சுனேட்லி எங்களோட ஃபுட் ஏரியா ஷெட்டையே ரீகன்வெர்ட் பண்ணி, ஃபுட்டும் குடுத்து, எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஃபுட் ஏரியா ஷெட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஸ்டேஜையும் போட்டு ஃபங்ஷன் நல்லபடியா முடிச்சு, இன்னும் பண்ணிட்டுருக்கோம். 13, 14 வருஷமா பண்ணிட்டுருக்கோம் அது. எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, சம்டைம்ஸ் ஆஸ் ஈவென்ட் மேனேஜர்ஸ் யூ ஷுட் நோ தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ ஆல்சோ. பொலைட்லி. பொலைட்லி. நம்ம நோ சொல்றதுனால நெறைய பேர் அரகன்ட் நெனச்சுப்பாங்க. பட் தட் இஸ் ஓகே. லைஃப் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் தேன் பிசினஸ் அண்ட் அதர் திங்ஸ். மனி இஸ் ஒன்லி செகண்டரி. யூ ஹேவ் டு என்ஷூர் தட் சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் யுவர் லைஃப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நான் அங்க கத்துக்கிட்டது. அதுலேருந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இப்படின்னா இப்படிதான். இந்த ரிஸ்க் வருதுன்னா நான் பண்ண மாட்டேன். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் நோ. டேக்கிங் ரிஸ்க் இஸ் ஓகே. பட் இந்த மாதிரி சேஃப்டி இல்லாத ரிஸ்க் இஸ் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். அதுக்குண்டான சேஃப்டி மெஷர்ஸ் இருந்ததுன்னா தென் ஐ டேக் த ரிஸ்க். அதுக்குண்டான சேஃப்டி மெஷர்ஸ் அந்த இப்போ ரீசெண்டா வந்து நான் வந்து ஒரு 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 கர்நாடகால ஹொஸ்கோட்டேன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டேஜோடைய ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஃபீட். 80 ஃபீட். ஸ்டேஜ்லேருந்து ஸ்ட்ரக்சர் 3 லெவல் ஸ்ட்ரக்சர். ஸோ பட் என்னோட என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அங்க வந்து எங்களுக்கு ஒருத்தர் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி குடுக்குறாரு அந்த ஒர்க். அவர் சொல்றாரு, "இல்லைங்க இப்படி இது பண்ணுங்க பேம்பூல பண்ணா." சொன்னா, "பண்ணவே மாட்டேன். எனக்கு பிசினஸே வேண்டாம். நீங்க எனக்கு ப்ராப்பர் ஸ்கஃபோல்டிங் போட்டு குடுத்தா மட்டும் தான் அந்த செட்ட போடுவேனே தவிர, இல்லன்னா போடவே மாட்டேன்னு" சொல்லி ஐ இன்சிஸ்டட் ஆன் தட். ஐ காட் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஐ டிட் தட், தேர் வாஸ் அ ஹியூஜ் விண்ட். ஹியூஜ் விண்ட். அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து ப்ராப்பர் ஸ்டீல் ஸ்கஃபோல்டிங் இருந்தனால நத்திங் ஹேப்பன் அண்ட் இட் வாஸ் சிஎம் ஃபங்க்ஷன். ஸோ வந்து ஒரு 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷன். 5 லட்சம் பேரோட ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அப்போ வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன எரர் இருந்ததுன்னா நம்ம லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ வி ஹவ் லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் சேயிங் பொலைட்லி நோ ஃபார் டு என்ஷூர் தட் வி டோன்ட் டேக் ரிஸ்க்ஸ். இன் த சென்ஸ் சேஃப்டி ரிஸ்க்ஸ் எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டோம். உங்களோட இந்த 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல யூ வேர் டீச்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். ரைட் நவ் யூ ஆர் இன்டு மார்க் ஒன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. எஸ். அண்ட் அது கமிங் ஒரு டு த பாயிண்ட் ஆஃப் டிப்ளமோ கோர்சஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஹவு கம், ஏன்னா இங்க வந்து இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்க அப்படின்னா கமிங் டு த இந்தியா ஆகட்டும், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஸ்டடீஸ்ன்னு பெருசா எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலுமே இட் மைட் பி அ வெரி செப்பரேட்டட் யூனிக்காக ஒரு 10-15 மெம்பர்ஸ் ஆஸ் அ குரூப் அந்த மாதிரி. அண்ட் ரைட் நவ் யூ ஹேவ் ஸ்டார்டட் வித் அ மார்க் ஒன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு, யூ ஆர் ரன்னிங் அ கோர்ஸ் அப்படின்னு. அது வந்து கோவிட் தான் அதோட முக்கியமான காரணம். நான் வந்து ஒரு கார்ப்பரேட்லேருந்து ஒரு ஈவென்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பல தடங்கல்கள் இருந்து, ஒண்ணொண்ணுத்தையும் அடி வாங்கி கத்து நம்ம வந்திருக்கோம். ஸோ த ஹோல் ஐடியா இஸ் தி பெஸ்ட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் யூ கேன் டூ டு த சொசைட்டி ஆர் டு யுவர் இண்டஸ்ட்ரி இஸ் டு ஷேர் யுவர் நாலேட்ஜ். நமக்கு எல்லாமே தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கிறத ஒழுங்கா ஷேர் பண்ணா இட் கேன் பி குட். ஸோ அப்படிதான் அந்த கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணது தான் மார்க் ஒன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஈவென்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் வி ஆர் வெரி பிஸி இன் கோவிட். ஏன்னா வந்து நிறைய கோர்சஸ் லான்ச் பண்ணோம். ஆர்ஜே கோர்ஸ் வித் மாக்கப் ஆனந்த், விஜே கோர்ஸ் வித் மாக்கப் ஆனந்த், ஆக்டிங் கோர்ஸ் வித் ஜெயச்சந்திரன், அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அதில் முக்கியமானது தான் இந்த டிப்ளமோ அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா. இந்த டிப்ளமா அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கோர்ஸ் வந்து நம்ம ஈமாவோட சர்டிஃபிகேஷனோட பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இட்ஸ் சர்டிஃபைட் பை ஈமா. ஓகே. We have an agreement with ஈமா and the certificate comes from ஈமா. So it's a very very unique கோர்ஸ். அண்ட் இப்போ ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய கோர்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ரைட் நவ் யூ ஆர் டூயிங் இன் கோயம்புத்தூர் alone or you சென்னையிலையும் பண்ணுறோம். சென்னையிலையும் பண்ணுறோம். we have both ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ். என்னால் நேராக வர முடியாது, என்னால் ஆன்லைன் தான் பண்ண முடியும், யூ கேன் டூ யுவர் ஆன்லைன். இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி எஃபிஷியன்ட், வெரி எக்ஸ்க்ளூசிவ், வெரி கியூரேட்டட் கோர்ஸ். ஏன்னா நான் இந்த கோர்ஸ் கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆச்சு எனக்கு. ஏன்னா எதை சொன்னால் அவங்களுக்கு வந்து, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட் வேர்ல்டு இல்லையா, நம்ம ரொம்ப வந்து ஞானம் inside the internet and the current 30 generation seconds. wants immediately. They want once 30 seconds runs. they want instant gratification. அது கத்துக்கிட்டா அடுத்தது எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 30 hours course with 60 hours of assignments and 60 hours of practicals. Practicalsனா you have to go and actually work during events. இது வந்து கோர்ஸ் டிப்ளமோடது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இஸ் 60 hours course
120 hours assignments ம். and 120 hours of practicals. Practicals அப்படின்னு சொல்லும்போது யூ வில் டேக் them Yeah, for yeah, yeah. your We will your take care of that. We will take them. We will give them the assignment saying that இங்க ஈவென்ட்க்கு நீங்க you've been assigned. You please go to the event. ஒருவேளை அவங்க வந்து அன்னைக்கு போக முடியல, பண்ண முடியலன்னா we'll give another opportunity or another opportunity. And இது வந்து அவங்க எங்க வேணா பண்ணலாம். It's ம். not that அவங்களோட ஹோம் டவுன்லயும் பண்ணலாம், வெளி இடத்துலயும் பண்ணலாம். That is arranged by us. And most importantly, placement. We are giving an assurance of giving 100% placement because we know that நிறைய இண்டஸ்ட்ரிக்கு people are required and we have very less people. So we offer that also. And these are all, the strength is again EMA. Thanks to EMA for that. Because you have a lot of Yeah. people, trained people, immediately you can get them. And they will also have industry Yes. talks, industry leaders coming and எஸ் talking to ஈவென்ட் them. மேனேஜ்மெண்ட்கான ஒரு ஒரு குரூப் ஒரு ஏஜ் ஐ மீன் வாட் டு சே ஆல் டுகெதர் இன் ஒன் பிளேஸ் அப்படிங்கிறது ஈமா That's ரைட் beautiful. Yeah. முதல்ல Yeah. வந்து நம்ம வந்து ஒருத்தரை காம்படிட்டரா பார்ப்போம். ம் ஒருத்தர் வந்து ஒரு ரைவலா பார்ப்போம். நீங்க ரைட் அப்படி கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியோடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா, we all feel that we are one family. எஸ் எஸ் எனக்கு அண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் டெல்லிலன்னா, the Delhi event manager comes. If there is a problem in Chennai, I go there and work for him. We exchange work to work each other, fully knowing that this is a client. And we are, as professionals and with business ethics, we make sure that that client is his. So please give it to him. அது மாதிரி வந்து இட்ஸ் a beautiful thing which has happened in எஸ் சார் our ஐ industry. ஹாவ் ஆல்சோ அந்த ஃபீலை நானும் கண்டிப்பா, கண்டிப்பா. பண்ணியிருக்கேன் ஏன்னா 2 years பேக் அந்த ஈமால சவுத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓ எம்சி ஹேஸ் அ குரூப் அண்ட் வி ஆல் ம். டுகெதர் ஆஸ் அ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா நானும் மேரியானும் ஆஸ் அ சேம் ஃபேமிலி வி ஆர் இன் See, டு look at சேம் it. திங் See, look at her magnanimity. That எஸ் see, a very senior person, and that is where they all stand, la? Because they have learned, they've seen the industry, they've got that kind of an experience where they're coming forward to share their ஷேர் experience. தேர் And எக்ஸ்பீரியன்ஸ் I think that's one of the best things I've seen in our industry. And இங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்னன்னா இது ஒரு great opportunity to come to an institute, learn and then go and work. Not go. இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவேன் நான் ஆமா எப்பவுமே. பெயிண்டர்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க பெயிண்டர் ஆகணும்னா, நீங்க போய் முதல்ல வந்து அசிஸ்டன்ட்டா சேருவீங்க. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட்டா சேர்ந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஒரு 2, 3 மாசம் டீ மட்டும் தான் வாங்கிட்டு வர சொல்லுவாரு. டீ வாங்கிட்டு வர சொன்னதுக்கப்புறம் ஸ்கிராப்பிங் மட்டும் தான் பண்ண ஆமா சொல்லுவாரு. ஸ்கிராப்பிங் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு வேளை ஏதாவது பெயிண்டர் வரலனா லைட்டா பட்டி பாரும்பாரு. அதுக்கப்புறம் நீங்க பெயிண்டர் ஆக 4 மாசம் ஆகும் இல்லையா? 4 வருஷம் ஆகும்ல. ஒரு இங்க இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். In 4 months you can become a fantastic painter and move forward. We have DJ course, we have RJ course, we have set designing course, how to design a set. We have photo and videography. We train people on photo and videography. We have a plethora of courses, not just diploma and postgraduate diploma on event management. So we have a complete set of courses, both online and offline. So that is my passion and my Yes. dream project. எஸ் சார் நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிக்கும் போது யூ மைட் ஹாவ் சம் விஷன் அட் வாட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹாவ் அட்டைன் தட் விஷன் இல்லை இன்னும் அந்த விஷனுக்காக ஓடிட்டு இருக்கீங்களா இஸ் தட் விஷன் ஹேஸ் சேஞ்ச்ட் அ லாட் ஆர் யூ காட் நியூ எனி அதர் க்ரோத் விஷன் இந்த மாதிரி ஏதாவது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விஷன் வாஸ் டு டூ அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். அவ்வளோதான், அதுதான் விஷன். இந்த சும்மா அந்த கியான் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லை. டு டூ அ வெரி ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். அண்ட் அதில் வந்து அந்த விஷனில் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் importance என்ன பண்ணணும், we have to be in the business of happiness where we spread happiness with our clients, with our vendors and people around us who work with us. So that was the vision and that still holds good. We've not changed our vision. Or இன்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா we are changing, we are adapting ourselves based on the situation. இங்கே நிறைய என்ட்ரன்ஸ் வந்திருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்க. நம்ம விளையாட்டாக சொல்கிற மாதிரி விசிட்டிங் கார்டு கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க. அது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதெல்லாம் இன்னெவிட்டபிள், இது நடந்து தான் தீரும். இது யாருமே இதெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. எஸ் பட் ஆல் திஸ் வில் ஆல்சோ ஹாவ் அ சேஞ்ச். இது எப்படி மாறும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு குவாலிட்டி இல்லாமல் ஒரு ஒரு ஏதோ வந்து பண்ணுறதெல்லாம் இட் கம் டவுன். They themselves will leave. And whoever is still there in the market will succeed. with a passion, with a trueness, they will Yeah. succeed. And but அதில் சில லாஸஸ் இருக்கும். People who have been in the industry கொஞ்சம் வெறுத்து போய் இல்லை எனக்கு இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி போகிறவங்களும் இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, we have to stay, we have to hold fort. And over a period of time, வல்லவனுக்கு வல்லவன் வயத்துக்கு வந்துட்டே இருப்பாங்க. நம்மளே வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்மளே வந்து அந்த என்ன சொல்றது டாப் பொசிஷன் இதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. திஸ் இஸ் a cycle. we have seen the cycle. Yeah. We have seen the cycle. I know. ஆனா என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்டா நம்ம அந்த சைக்கிள்ல டாப்ல இருந்தோங்கிறது எனக்கு தெரியல அப்போ. பட் நம்ம இப்போ எந்த சொல்றது பீரியட் ஆஃப் டைம்ல I think our you best were was in around 2011 to 2014. Oh. We had no time for anything. We were just doing business and business and business Business. only.
2011 to 14 was 14. hands Yes. full. But still we are doing good. Probably we are being a little more choosy. Mm. We don't want to do some work because we have to do the work. Ah, அது நம்ம பண்றதில்ல. okay. And our vision stays good. பட் என்னோட இப்போ கரண்ட் வந்து இது என்னன்னா, இந்த இன்ஸ்டிடியூட்டை வந்து வி வாண்ட் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ம். இட் இஸ் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வரலாம். ம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5.5 crores. Yeah, lakh I crores. have heard it from 5.5 Uma. lakh crores. Crores. இது எத்தனை பேருக்கு தெரியும்னா யாருக்குமே தெரியாது. அது மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷனில் இருக்கும். பட் பை 2030 we will almost be crossing more than 20 lakh crores. ம். 20 lakh crores. ஆளே இல்லை. ஸோ வரட்டும், நிறைய பேர் வரட்டும், நல்லா பண்ணட்டும் இந்த இண்டஸ்ட்ரியில், குவாலிட்டியாக பண்ணட்டும், ம். ப்ரைஸ் வந்து இந்த தர ரேட்டாக பண்ணாமல் வேல்யூ ஃபார் மணியாக பண்ண கற்றுக்கட்டும். That's அண்ட் எண்ட் ஆஃப் த டே லெட் ஆல் பி ஹாப்பி. அதுதான் தட் இஸ் த ஒன்லி திங் விச் ஐ ஹேவ் இன் மைண்ட். yeah, yeah. Do you had any dilemma during your wedding expo நீங்க பண்ணிருக்கீங்க and weddings தான் மோஸ்டா பண்ணிருக்கீங்க, நம்ம ஈவெண்ட்டோட கார்ப்பரேட்குள்ள நிறைய பண்ணலாமா அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது டைலமா இல்லை, எனக்கு வந்து இருந்திருக்கா? பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் அ செட் ஆஃப் கார்ப்பரேட்ஸ் ஆ. வித் whom I've been working for last almost 15-17 years. Yes, அவங்க you கார்ப்பரேட்ஸ் have எப்படி இருக்காங்க? 80 to 20% That அப்படின்னு is my சொல்லலாம். 80-20 தான். 20 I'm தான். very happy with 20 and I'm very happy with 80. Again, see corporates also, see இது இண்டஸ்ட்ரி வந்து கஸ்டமர்ஸும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் இதை கம்பேரே பண்ண முடியாது. ம். நீங்கள் டிஃப்ரெண்ட், நான் டிஃப்ரெண்ட். கண்டிப்பா. என்னையும் உங்களையும் கம்பேர் பண்ணால் அது வந்து டசன்ட் மேட்டர். உங்களுக்கு இருக்கிற சில ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, ம். என்னால் அதை அச்சீவே பண்ண முடியாது. எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிற சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, அதை நான் வச்சுக்கலாம். என்னோட பெட்டராக 1000 பேர் இருக்கலாம் நல்லா ம். பண்ணுறதுக்கு. அவங்க ஸ்ட்ரென்த் அவங்க கிளைண்ட் பிடிச்சுன்னா அது போகலாம். இது நீங்கள் அவனை மாதிரி பண்ணுங்க, அவர் உங்களை மாதிரி பண்ணுங்க, இட்ஸ் நாட் அ கம்பேரிசன். ப்ளஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் பண்ண முடியாதுங்க. ஒரு மைக்லேயே ஆயிரக்கணக்கான மைக் இருக்குங்க, எஸ். ஒரு லைட்டில் ஆயிரக்கணக்கான மைக் இருக்குங்க, ஒரு ஃப்ளவரில் வந்து ஆயிரக்கணக்கான ஃப்ளவர் இருக்குங்க. ஸோ யூ ரியலி cannot கம்பேர். அகெயின் as I said, client should look at the profile of the people. ம். முக்கியமான விஷயம் வந்து அவங்க வந்து இந்த கொடுக்குறோமே இந்த விஷயத்தை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுவாங்களா ம், ம். அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா கொடுத்துடணும். எனக்கு அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு அந்த 20 கார்ப்பரேட் வந்து அந்த 20% இருந்தாலே போதும் அப்படின்னா போதும் போதும். போதும். ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஹாப்பி. கார்ப்பரேட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து L1, L2, L3 ப்ரொக்யூர்மெண்ட் செல் அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ த குவாலிட்டி certain corporates only still today insist on quality. எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த குவாலிட்டி இந்த தான் வேணும். ப்ரொடக்ஷன்ல இப்படி ஆமா. இருக்கணும். அவங்களுக்கு மைக் வேணும். ம். ஆனால் சில கார்ப்பரேட்ஸுக்கு எனக்கு ஷுவர் மைக் தான் வேணும், எனக்கு ஷெனைசர் தான் வேணும். இந்த டிஃப்ரென்ஸ் வேணும். எனக்கு குவாலிட்டி எம்சி தான் வேணும், ம். எனக்கு எம்சி Yes. வேண்டாம். ஐ நீட் அ குவாலிட்டி எம்சி. Quality. I need an MC who can carry on the entire show and make it a success. MC is so critical role in an event. Yes. நமக்கு பேர் வாங்கி கொடுக்குறவங்களே MC தான் எம்சி தான். இல்லையா? ஆமா, அதனால கண்டிப்பா. உங்களோட ஈவென்ட்டோட ஃப்ரண்ட் ஃபேசிங் வந்து கரெக்ட் வெரி ட்ரூ. அப்போது எனக்கு ஏதோ ஒரு எம்சி வேணும்னா அது வேண்டாம். நமக்கு வந்து வெட்டிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். வெட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓவரால் ஃபண்டில் அது ஃபேக்டர் உள்ளே போயிடும். பட் ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வில் ஆல்வேஸ் சே never compromise on anything, including especially the MC, because they can completely change the atmosphere of the event and they can take it to the next level. இல்ல. So now I'm very happy with that 80-20 formula, and I think that is a formula which is going to stay for rest of my ரெஸ்ட் ஆஃப் த ஆமா. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. நீங்களும் புதுசாக யூ ஆர் வெல்கமிங் த நியூ மெம்பர்ஸ். அந்த நியூ மெம்பர்ஸ் வெல்கம் பண்ணும்போது யூ ஹாவ் 18 years to 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, புதுசாக வந்தவங்களோட ஒரு வெட்டிங் பார்த்து நீங்கள் வா ஃபேக்டர், அப்பா இவன் என்னடா இப்படி பண்ணிட்டானே, நம்மளே இப்படி நினச்சி பார்க்கல, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா சார்? நிறைய இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற டேலண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நத்திங் இஸ் பர்மனெண்ட், நோபடி இஸ் பர்மனெண்ட். எஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணுற ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அசாத்தியமாக இருக்குது. நமக்கு வந்து அதை வந்து பார்த்து அவ்வளோ ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா பண்ணுறாங்க. நான் அதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 18 years ட்ராவலில் நான் வந்து ஒரு லேர்னிங் சென்டர் நான். இன்றைக்கி என் பசங்கள்லாம் சொல்லுவாங்க, சார் எல்லாம் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டது கேட்கும்போது ரொம்ப பெருமையாக ஆமாம், இருக்கும். எல்லாம் அங்கேருந்து கற்றுக்கிட்டதுன்னு சொல்லும்போது உங்கள் கம்பெனிலேருந்தே நிறைய பேர் யூ மைட் ஹாவ் ஸ்ப்ரெட் த மேன் பவர் ஆல்சோ, ரைட்? ஆரம்பத்தில் நான் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு கோவமாக பார்த்தேன். இதுதான் உண்மை. என்னடா அது போகிறேங்கிறான், அவன் போய் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஆஸ் வி மெச்சூர், ஆஸ் வி ரோல் ஓவர், ஹீ இஸ் காட் அ லைஃப்.
ஹீஸ் காட் அ லைஃப். ஹீஸ் காட் ஹிஸ் ஓன் ஃபேமிலி. ம். நம்ம அவனுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி வரதுனால அவன் போறான். அதான் நான் சொன்னேன்ல, என்னோட கம்பெனிலேருந்து எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர், சென்னையில மட்டும் ஒரு 200 கம்பெனி இருக்கும். என்கிட்டேருந்து போனவங்க 200 ஈவென்ட் மேனேஜர்ஸ், வெட்டிங் பிளானர்ஸ் இருப்பாங்க. இத ஒரு விதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருமையா பார்க்குறேன். ம். ரொம்ப பெருமையா பார்க்குறேன். அதுல நான் வந்து சில பேர் கூட இன்னும் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கேன். நெறைய முக்காவாசி பேர் கூட க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கேன். அதுல 1, 2 வந்து அ கொஞ்சம் வி டோன்ட் கீப் இன் டச் பிகாஸ் அது வந்து தேவையில்லைன்னு நெனைக்கிறோம் நம்ம. ம். அது வந்து அது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட்டா மாறிடுச்சுன்னா, வி டோன்ட் வாண்ட் தட்ன்னு நெனைக்கிறோம். பட் ஐ திங்க் நான் வந்து என்னோட இந்த இந்த இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர்ல வந்து 97 பேர் கூட நான் ஐ அம் இன் டச். ம். வெரி க்ளோஸ் டச். வி ஸ்பீக். அப்போ ஏதாவது சார் இதுன்னு கேட்பாங்க. இன்ஃபாக்ட் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்றாங்க இப்போ. ம். தே கம் அண்ட் ஹெல்ப் மீ. நான் நான் வந்து கேட்பேன், "டேய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமாடா?" "சார் உடனே வரேன் சார்." அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவேன், "சார் எல்லாமே மார்க்கோன் தான் சார். மார்க்கோன் யூனிவர்சிட்டி சார்." இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா? இதுதான் நம்ம உண்மையான ஹாப்பினஸ். ஆ. அண்ட் ஐ என்ஜாய் தட் ஆக்சுவலா. பிளஸ் அவன் வந்து திரும்பி பண்ணி நம்ம குடுக்கும்பொழுது சின்னதா ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சாலே நம்மளுக்கு வந்து எவ்வளோ நல்லா பயங்கர ஒரு இருக்கும்ல. ஹாப்பினஸ் இருக்கும். அவ் 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 அது அவ் வந்து யுனிவர்சிட்டின்னெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லும்போது அதெல்லாம் 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 பெரிய விஷயம். அண்ட் 2வது வந்து அவன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி குடுப்பான் பார்த்தீங்களா? அப்ப ம். நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க. அது சொல்லவே முடியாது. அது வந்து அது நான் நெறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். டூ நேம் அ ஃபியூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் கூட க்ளோஸா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அபிலாஷ்ன்னு ஒருத்தர். ம். அவர் வந்து ரொம்ப பெரிய வெட்டிங் பிளானர் ஆயிட்டாரு. ம். ரொம்ப பெரிய வெட்டிங் பிளானர் ஆயிட்டாரு. இன்னைக்கு வந்து வெட்டிங் டிசைனரா மாறிட்டார். ஹி ஓ! டஸ் இன்டர்நேஷனல் வெட்டிங் டிசைனர்ஸ். ஓ! அவரு வந்து என்னோட ஜிஎம்மா இருந்தாரு. ஐ ம். ஸ்டில் ரிமெம்பர் ஹிம். அதுக்கப்புறம் மதன் ஒரு ம். பெர்சன். அவரு வந்து ஆஃப் கோர்ஸ் ரிட்டயர்டா சீனியரா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்பிள் ஐ ஹவ் ஹேட். அண்ட் தென் ஐ ஹவ் ஹேட் லாட் ஆஃப் பீப்பிள் ஹூ ஆர் இன் டச் வித் மீ ரைட் ம். ம். நவ். ஃபார் ரவீஷ், அப்புறம் வந்து கோபால், ம். கோபி, ம். அப்புறம் வந்து கிரீன், மனோஜ் இப்படி நெறைய பசங்க நெறைய. இருக்காங்க. தே ஆர் ஆல் இன் டச் வித் மீ. தட் கிவ்ஸ் மீ a லாட் ஆஃப் ஒரு ஒரு ஹாப்பினஸ். ம். ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி. அண்ட் யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து தே ஆர் ரியலி டூயிங் அ ஃபென்டபிளஸ் ஜாப். அண்ட் வி ஹேவ் டு அக்செப்ட் இட்டுங்க. வித் ம். ஆல் டிக்னிட்டி வி ஹேவ் டு அக்செப்ட் இட். Yeah. வி ஹேவ் டு அக்செப்ட் இட். அவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு சஜஷன் இஃப் ஐ மே சே ம். இஸ் டோன்ட் டீசல் யுவர் செல்ஃப். உங்கள நீங்க ம். இறக்கிக்காதீங்க. நீங்க வந்து இந்த Instagram Yeah. பைத்தியம் புடிச்சிருக்கு இல்லைங்களா எல்லாருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரூ. 1,00,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டிங் பேக் ட்ராப் பண்ணிடுறேன், ஃபோட்டோகிராஃபி பண்றேன், வீடியோகிராஃபி பண்றேன், உங்களுக்கு 1000 பேருக்கு சாப்பாடு குடுக்குறேன், அத குடுக்குறேன், இது குடுக்குறேங்கிறதெல்லாம் வந்து உங்கள நீங்க இறக்கிக்கிறது. ம். நீங்க வந்து இண்டஸ்ட்ரிய இறக்குறது. ஆ. அந்த மாரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ட். உன் பொருள ஒரு நியாயமான விலைக்குல விக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோ. சர்விஸ் குடுக்குறதுக்கான கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோ. ம். கட் பண்ணி பண்ணணும்னா எங்களால பண்ண முடியாதா? பீப்பிள் ஹூ ம். ஹவ் பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி Yeah. கேன் ஜஸ்ட் டூ தட் டுமாரோ. தட்ஸ் நாட் அ திங். நம்ம ஏன் பண்ணலன்னா, வி அண்டர்ஸ்டாண்ட் த பெயின், வி அண்டர்ஸ்டாண்ட் த நியூயன்சஸ், வி அண்டர்ஸ்டாண்ட் த எஃபர்ட்ஸ், வி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் மூவிங். ஸோ ஐ வில் ஒன்லி ரிக்வெஸ்ட் த யங்ஸ்டர்ஸ் டூ வெல். அப்படி நெறைய பேர் பண்றாங்கன்னா, நெறைய பேர் பண்றாங்க. நெறைய பேர் பண்றாங்க. அதுல ஏதாவது பார்த்து பிரம்மாண்டமா இருக்கு. வாவ் ஃபேக்டர் ஒரு ஒரு அப்படின்னு சின்ன சொன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். வெட்டிங் சக்ரா. ஐ வில் நேம் தி பெர்சன் ஆல்சோ. Yeah. சென்னையில வெட்டிங் சக்ரான்னு ஒருத்தவங்க. அவங்கள வந்து ஒரு ஒரு ஃபங்ஷன்ல பார்த்தேன். ம். அப்போ அவங்க வந்து பேசினாங்க. ம். பேசிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டுருக்காங்க. பயங்கரமா பண்ணிட்டுருக்காங்க. ஆ ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஓ! இவ்ளோ பண்றாங்க. அப்போ அவங்க அவங்க வந்து சொன்னாங்க, "சார் நாங்கலாம் மார்க்கோன் வந்து வி வி ஹவ் சீன் யுவர் வொர்க் அண்ட் வி ஹவ் இன்ஸ்பயர்ட் பை யுவர் வொர்க்." நான் உங்கள ஃபாலோ ம். அவங்க வந்து என்ன வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா பேசுனது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இது ம். மாரி நெறைய பேர். ம். 1, 2 இல்ல. நெறைய பேர் வந்து சொல்லும்போது, "சார் யூ ஆர் தி இன்ஸ்பிரேஷன்" சொல்லுவாங்க. "சார் நாங்கலாம் மார்க்கனோட ஒரு Facebookல ஒரு 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 போஸ்ட் கூட நாங்க பார்க்காம விட்டதில்லன்னு" ம். சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது, ஐ கேன் ஒன்லி சே ஐ அம் வெரி தேங்க்ஃபுல். ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் டூ ஆல்மைட்டி. ம். அந்த மாரி வந்து ஐ அம் ஐ அம் பிளெஸ்ட். ஐ அம் பிளெஸ்ட் அண்ட் ஐ ஐ ஐ ஐ டு ஜஸ்ட் சம் இட் அப், திஸ் வேர்ல்ட் இஸ் கோயிங் டு ஹேவ் ஆல் நியூ. த ம். கரண்ட் ஜெனரேஷன் இஸ் பிரில்லியன்ட். ம். தே நோ வாட் தே வாண்ட். தே நோ வாட் தே வாண்ட். வாட் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்டன்ட். தே நோ இதுதான் எனக்கு வேணும்னா அதான். ம். தே நோ வாட் தே வாண்ட். தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் த டைமென்ஷன் ஆஃப் த வெட்டிங் இண்டஸ்ட்ரி. த ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் புக்லாம் வேலைக்கே ஆகாது. ம். அதெல்லாம் தூக்கி நம்ம வந்து எடுத்து வச்சிரணும். இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல போணும். இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல போயிட்டுருக்காங்க. நெறைய பேர் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. பட் என்னன்னா எதுவுமே நிலை கிடையாது. ம். எல்லாமே மாறும். Yeah. வல்லவனுக்கு வல்லவன் வந்துகிட்டே இருப்பான். அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா ஒரு இதா இருக்கலாம். பட் உங்களோட ஒருத்தன் வருவான். அது நல்லா இருக்கும். அதோட பெட்டரா ஒருத்தன் வருவான். அதோட பெட்டரா வந்துட்டே இருப்பாங்க. இந்த இதுக்கு நம்ம ஓப்பனா இருக்கணும். எஸ் சார். கமிங் டூ தட் பாயிண்ட் நியூ அதுக்கப்புறம் ட்ரெண்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லும்போது, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் ஸ்டார்ட்டட் கிரியேட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப் நம்ம அப்கிரேட் பண்றக்காக என்னென்ன விஷயங்கள்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு இன்னைக்கு வந்து
ஸ்ட்ரக்சரல் ம். பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வெண்டிங்ஸை குறைஞ்சு ம். எலிகன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எஸ். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 பில்லர், ஒரு 50 யானை ம். அதெல்லாம் போடுறதெல்லாம் போய் ம். அந்த ஃப்ளோரல் பியூட்டி நான் சொன்னேன்ல, ஆ. பேஸ்டல் கலர்ஸ், Yes. ஷேட்ஸ், த த கிளாஸ், நிறைய இங்கிலீஷ் டோன்ஸ் உள்ள வர நிறைய இங்கிலீஷ் ஆரம்பிச்சிருச்சு. டோன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சு. கிளாஸ் வந்து பீப்புள் வாண்ட் கிளாஸ். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தே வாண்ட் கிளாஸ். ம். ஒரு சின்ன ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்னா அந்த ஃப்ளவர் எப்படி என்ன ஃப்ளவர் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு லிலியம் இருக்கணும், ஒரு ஆந்தூரியம் இருக்கணும், அந்த மாதிரி வந்து ஏஷியாட்டிக் லிலியம் இருக்கணும், இல்லை ஒரு ஆர்கிட் இருக்கணும். இது வந்து தே வாண்ட் இட். அண்ட் யூ வில் சி த பிக்கஸ்ட் சேஞ்ச் இன் த ட்ரெண்ட் இஸ் நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நான் வந்து இப்போ டிசைன்ஸ் காமிக்கிறது இல்லை. ம். எனக்கு வர கிளையண்ட்டு அவங்க டிசைன்ஸ் காமிக்கிறாங்க. ஓ. 2வது இப்போ யாரும் பேரண்ட்ஸ் வரதில்ல. ம். பொண்ணு மாப்பிள்ளை வராங்க. நான் வந்து ரொம்ப பொலைட்டாக என்னோட காமிச்சிட்டு நான் காமிப்பேன். நீங்கள் என்ன டிசைன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க காமிப்பாங்க பாருங்கள். நம்மளே அந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட வேலையே ஆமா. தானே. முன்னாடி இன்ஸ்டாகிராம், வந்து அ அ பின்ட்ரெஸ்ட் இருக்கு, எஸ். இன்ஸ்டா இருக்கு. எடுத்து டவுன்லோட் பண்ணி டப் பட் வி நீட் டு ஹேவ் தி ஆர்ட் ஆஃப் அவங்க நினைக்கிறத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். ம். அண்ட் தே ஆர் சூஸி, தே டிசைட். Okay. earlier it was not the அ case. It was the ஒரு parents who were பேரண்ட்ஸ் designing. ஹூ இப்பல்லாம் அதெல்லாம் முதல்ல வந்து 10 வெட்டிங் பண்ணோம்னா அதில் 8, 9 வெட்டிங் பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ம். மீட்டிங் இப்போ நிறைய பேர் வருவாங்க. இப்போ யாருமே வரதில்ல. ம். பொண்ணு மாப்பிள்ளை வராங்க. அதுலேயும் அவங்ககிட்ட கேட்குறோம், உங்ககிட்ட ஏதாவது டிசைன்ஸ் இருக்கா, நீங்கள் பிளான் பண்ணிங்க, அவங்க எல்லாம் Oh, காமிச்சிடும். you directly ask them what designs and what kind of things you ஐ எம் have வெரி it in. ஸ்ட்ரைட். Yeah, ஏமா yeah. கேட்போம், உங்களுக்கு என்ன ஆமா. பிடிச்சிருக்கு, உங்கள் சாய்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் காமிங்கன்னா அவங்களே காமிச்சிடுவாங்க. ம். ஐ சே ஓகே, these are all beautiful. இதில் ஏதாவது பண்ணி தரணும். சி we can customize. we are ம். another strength of Marcon is we can customize. நம்ம வந்து எதை வேணால் கிரியேட் பண்ண முடியும். ம். ஸோ அவங்க காமிக்கிறத கிரியேட் பண்ணால் இன்னும் ஹாப்பியராக இருப்பாங்களே. நம்ம சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணி அண்ட் கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் முன்னாடி இருந்த முன்னாடி காலம். அதெல்லாம் மைட் பி பிஃபோர் அந்த கோவிட் அது செல்லிங்லாம் இது அப்போ. அதெல்லாம் இப்போ நோ 2000. செல்லிங், டைரக்ட்லி இன்டு த ப்ராடக்ட், டைரக்ட்லி இன்டு த சர்வீஸ், டைரக்ட்லி இன்டு த டெக்கார். அண்ட் அவங்களுடைய த பெஸ்ட் திங் இஸ் திஸ், எங்கேயாவது அவங்க வந்து கொஞ்சம் வந்து அதை மூவ் பண்ணாங்கன்னா அப்போ சொல்லுவோம். ம். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ கிரேட் ரைட் டிசிஷனுங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மண்டபம்ல வந்து இது வந்து 60 அடி இருக்குது. நீங்கள் காமிச்சிருக்கிற டிசைன் இஸ் ஒன்லி அரௌண்ட் 30 feet. இது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இட் டசன்ட் ம். ஒர்க் அவுட். ஸோ மை சஜஷன் இஸ் யூ கீப் த சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி காமிப்போம். ஓ, அவ்வளோதான். ஓ. ட்ரெண்ட்ஸ் ஆர் பீயிங் கிரியேட்டட் பை கஸ்டமர்ஸ் நவ். கஸ்டமர்ஸ். இதுதான் ஃபேக்ட். வெரி எக்ஸ்க்ளூசிவ் வெட்டிங்ஸ். இப்போ நீங்கள் அப்ராடில் ஒரு வெட்டிங் ம். பண்ணுறீங்க, நீங்கள் அப்ராடில் வந்து போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தென் தேர் ஆர் இப்போ பாருங்களேன் எவ்வளோ டிவிஷன்ஸ் அண்ட் ஒர்க் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து முதல்ல ஒரு டெக்கரேட்டர், அந்த ம். காலத்தில் டெக்கரேட்டர் வந்து ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைனை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவார். அதுலேருந்து உருவானது வெட்டிங் பிளானர். வெட்டிங் பிளானர். வெட்டிங் பிளானர் டெக்கரேட்டர் வச்சுருப்பாங்க, பல வெட்டர்ஸ் வச்சுருப்பாங்க மிச்சத்துக்கெல்லாம். அவங்கெல்லாம் வந்து அந்த வெட்டிங் பிளானர் கீழே ஒர்க் பண்ணுவாங்க. வெட்டிங் பிளானர் ஐடியேட் பண்ணுவாங்க, ஒரு டிசைன் கொடுப்பாங்க, அதை டெக்கரேட்டர் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது என்ன டிசைனர்ஸ் வந்துட்டாங்க. ஓ, வெட்டிங் பிளானர் hires a designer டிசைனர். as to what should be the set, what should be the flower, how should be the lighting. எல்லாத்துக்கும் தனித்தனி எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு வென்யூ கொடுத்தீங்கன்னா there's a set designer. அவங்க செட் டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு வெண்டர் வருவான், அவன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவான். ஒரு வெண்டர் வருவான், ஃப்ளோரல் பண்ணி கொடுத்துருவான். ஒரு வெண்டர் வருவான், லைட்டிங் பண்ணி கொடுத்துருவான். ஒரு வெண்டர் வருவான், உங்களுக்கு எதர் ஆர்டிஸ்ட், என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவான். த வெட்டிங் பிளானர் பிகம்ஸ் ஈவென்ட் மேனேஜர், கோஆர்டினேட்ஸ் என்டையர் திங். ஓ, ஸோ ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். சேஞ்ச். நீங்கள் ஸ்மாலர் வெட்டிங்ஸில் கிளைண்ட்டே கொடுத்துருவாங்க. ம். கொஞ்சம் ஹை பட்ஜெட் ஈவெண்ட்ஸுக்கு இட்ஸ் நாட் அ வெட்டிங் பிளானர் ஹூஸ் ஆக்சுவலி டிசைனிங். இன்னைக்கு இது மட்டும் பண்ணுற, நான் சொன்ன அபிலாஷன் சொன்னேன், he doesn't do anything. he doesn't get into the wedding. ப்ரொடக்ஷன்லாம் பார்க்க மாட்டார். அவர் ஒரு டிசைன், இதுதான் வென்யூ அப்படின்னா he makes a set design and gives it to them. That's all. That's his job. That's it. இதுதான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் உருவாயிட்டு இருக்கு. Each and every individual they have a core, and the core மட்டும் they are taking into the main part. That is how skill and specialization is happening. நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சவுண்ட் ஆள் இருப்பார். அப்போ அந்த காலத்தா இருக்கு. இப்போ அப்படி கிடையாது. ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்துடுறாரு. அப்போ வந்து ஆர்கெஸ்ட்ரா எப்படி சீட்டிங் வரணுங்கிறதுக்கு ஒரு செட் இன்ஜினியர் வந்துடுறாரு. ஆர்கெஸ்ட்ராவோட அக்வஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ராவுடைய அகாமடேஷன், ஸ்டே அதெல்லாம் பார்க்க அதுக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம், எல்லாமே நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் சின்னதாக பெருசாகும்போது அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் வெட்டிங் பிளானர், then you have a set designer, then you have lighting engineers, then you have of course sound engineers, then you have floral architects. நீங்க வேர்ட்ஸ்லாம் மாறிடுச்சு. இட்ஸ் நோ மோர் ஃப்ளவரிஸ்ட், இட்ஸ் கால்ட் floral architects.
you have floral architects, then you have vendors of different genres. Mm. Okay, then you have artist manager, Artist manager, then you have yes. hospitality, Mm. then you have logistics, Logistics. then you have overall set of people who handle the event. Even. ஸோ இன்னைக்கு வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியா மாறி ரொம்ப அழகான ஒரு பிளாசமிங் நடந்திருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் பிளாசமிங் நடந்திருக்கு. ஓகே. அண்ட் கமிங் டு த நம்ம வந்து நீங்க ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு பேசும்போது, ரைட் நவ் கான்சர்ட் எல்லாம் பயங்கரமா பூம் ஆயிட்டே இருக்கு. ரைட்? ஆமா, ஆமா. Right now industry from the foreign, from the outskirts of the countries, they are bringing the musicians and then singers to India. இந்த மாதிரியான இந்த கான்செப்ட் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போக போகுது அப்படின்னு I have heard it. Yeah, yeah. What's the point of? See, the future of event industryல live concert is going to play a major role. Okay. நீங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ராட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ பிடிஎஸ் இருக்கு. we all ம். know. நிறைய கொரியன் பேண்ட்ஸ் இருக்கு. ம். எக்கச்சக்கமான கொரியன் பேண்ட்ஸ் இருக்கு. அப்படிலாம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து அங்க ரொம்ப பவர்ஃபுல். ம். பட் இந்தியால இண்டிபெண்டன்ட் மியூசிக் பவர்ஃபுல்லான இருக்காங்க. தேர் ஆர் குட் லாட் ஆஃப் இட் ஹஸ் பீன் தேர். Yeah. அப்புறம் இந்த அலிஷா செனாயிலேருந்து, ம். தலேர் மெஹந்திலேருந்து அவங்களாம் இருந்திருக்காங்க. பட் இந்தியன் சிச்சுவேஷனுக்கு அவ்வளோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து அவ்வளோ ஆயிருக்கான்னா இல்லை, ஆகலை. இல்ல. ஸ்டில் இந்த தமிழ்நாட்டில் ஆயிருக்கானா சுத்தமாக ஆகலை. இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டுருக்காங்க. ம். ரேப்பர்ஸ் வந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்ட் வந்துட்டுருக்காங்க. Okay. பட் இதுக்கு ஒரு மிக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு ஐ இந்தியா ம். ஃபார் கான்சர்ட்ஸ். Okay. அதில் மாற்றமே கிடையாது. அது வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு. யூ நோ வாட் இஸ் ஹேப்பன். Yeah. த கைண்ட் ஆஃப் டிக்கெட்டிங் சேல்ஸ் Yes. பிளாக்ல வந்து லேக்ஸில் வந்து டிக்கெட் Lakh. சேல்ஸ்லாம் இந்தியாவில் நடந்திருக்கு. சி ஆர் கண்ட்ரி இஸ் க்ரோயிங் லைக் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். இது வந்து உண்மையான இது. அண்ட் இன்னைக்கு வந்து லெட் மீ மேக் திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னைக்கு இந்தியாவில் we have one of the biggest event managers, Mm. which is our prime minister. Mm. The kind of emphasis he gives on events is huge. Oh. Huge. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், வெட் இன் இந்தியான்னு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நீ ஏன் போய் வெளிநாட்டில் போய் வெட்டிங் பண்றீங்க? Mm. கம் டு இந்தியா, we will create destinations, we will create venues and also bring international weddings to India. Come Mm. and look at the culture of Indiaன்னு சொல்றாரு. Okay. ஸோ he is not ஃபர்ஸ்ட் இங்கே நாங்கள் போக வேணாம்னு சொல்றது ஒன்று, இஸ் ஆஸ்கிங் பீப்புள் டு கம் அண்ட் ஹேவ் தேர் வெட்டிங்ஸ் இன் இந்தியா. ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி வி ஹேவ் ஆஸ் அ லீடர் ஆஃப் தி country. Apart from that, this current generation, see, they are very clear. They have a focus, they have a passion to what they want, and they are proceeding in that way. You cannot, அதெல்லாம் the earlier influences of parents-லாம் இல்லை. இப்போ they know what it is, they are going in that way. We just as parents வந்து கொஞ்சம் எங்கேயாவது வந்து விழுந்தாங்கன்னா அடுத்து we have to put them Some back. rituals இது அது then செட் பண்றதுக்கு மட்டும் they are coming over See, they there. respect. See, they know how to Yeah, respect. respect. They know how to, it's not, I'm telling you, they know how to respect. They understand things much better than the previous, ஏன்னா because their exposure is more. Yes. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஐ எம் டெல்லிங் யூ ஒன் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நெக்ஸ்ட் 10 yearsல யூ வில் see live concerts taking one of the biggest stages in India. In- And independent music is going to boom like anything. இதுவும் நடந்தே தீரும். அண்ட் நம்ம வெட்டிங்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி மாறும். வேர் 10,000 பேர் கூப்பிட்டேன், 35,000 பேர் கூப்பிட்டேன்னு இல்லாமல் நம்மளோட வெட்டிங்ஸ் எப்படி மாறும்னா கம்மி நம்பர் ஆஃப் பீப்புள் பட் இன் அ வெரி கிராண்ட் வே. Yes. இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Start. இட்ஸ் Yes. ஆல்ரெடி ஸ்டார்டட். Destination நீங்க weddings இன்னொரு and weddings ஆமா start டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் இஸ் கோயிங் டு பூம் அண்ட் வித் இன் இந்தியா இட் செல்ஃப். ஏன்னா இங்கே இந்தியாவில் இல்லாத இடமே, we have the பெஸ்ட் ஆஃப் பிளேசஸ்ங்க. கல்ச்சர் மிக்ஸ் வெரைட்டி எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. we have movies which are becoming hit 2 states மாதிரி, Mm. which is showing the culture. எப்படி 2 பேர் Yes. கல்யாணம் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிலாம் வந்துடுச்சு. The most important thing is I am very confident in the next 10 years it is going to be a future is going to be in the industry, in the event industry. Opportunity is going to be there in the event industry, and we will make new trends and show the Show. trends to the world. World. We will not have the necessity to So take trends from. last week I did one Gujarati wedding. பொண்ணு வந்து அங்க இருந்து, ஆனா செட்டில் வந்து ஆஸ்திரேலியா, Mm. மாப்பிள்ளை வந்து தமிழ்நாடு, அதனால பாண்டிச்சேரியில வெட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 states அப்படிங்கிறது இப்பெல்லாம் சர்வசாதாரணமா இருக்கு. ரொம்ப It's பியூட்டிஃபுல்லா இருக்கு. very அண்ட் அந்த கல்ச்சரல் மிக்ஸ் வருது. yes. அந்த அண்ட் பொண்ணு வந்து அவ்வளோ தமிழ், அவ்வளோ ஃபோனில் தான் வச்சு ரீட் பண்ணாங்க, அவ்வளோ ரீட் பண்ணாங்க. ம். மாப்பிள்ளையும் சேர்ந்து குஜராத்தி அவ்வளோ படிச்சாரு.
Very true. Yeah, it's Very true. Very true. So the future is for the event industry. அதுல so மாற்றமே இல்ல. beautiful. The future is going to be event industry, and I said 2030. I am personally very confident that we will cross 20 lakh crores in this Mm, industry. 20 lakh lakh crores, crores. and for that, please come. Please take the right education. Please join proper institutes, and get yourself equipped for this future challenge. That's Wow, what I would super. say. Super, sir. And coming to the abroad எல்லாம் சொல்லும்போது, you have done many shows, many weddings in abroads. அதுல பெஸ்ட் அப்ராட்ல இது வந்து நான் ஸ்பெஷலைஸ்டா பண்ணேன். இல்ல சம்திங் சோ ஸ்பெஷல் டு மை ஹார்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? See, I have done 2 weddings in Antalya, ம், Turkey. ம், எனக்கு வந்து Antalya வந்து ஒரு ஃபேவரட் டெஸ்டினேஷன் பிகாஸ் வந்து the kind of support what we get from that ம். government is very good. And Antalya is a beautiful place. It's one of the best. Best. It's such a scenic beauty. Seashore அவ்வளோ clean seashore இருக்கு. And cost is very low. You get the best of luxury at a very reasonable cost. So Antalya is one place. Apart from that, we've done a lot of events in Thailand. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தாய்லாண்ட் வந்து வேற மாதிரி தெரியும், பட் தாய்லாண்ட் has also got some beautiful scenic venues. ம். Some of the best scenic venues they have got, and it is Thailand is almost like sea, mountains, you and have everything. landscapes. Everything you have. Everything is there. So எனக்கு வந்து Thailand is another ஒரு favorite place, and of Go to course place for the wedding. and இப்போ வந்து we are talking about, see நான்லாம் இன்னைக்கு முதல்ல of course there was a fancy of international destination weddings, but இப்போல்லாம் வந்து we are ourselves focusing on Indian destination Nice. points. We have Kerala, Mm, we have beautiful. Jaipur, we have, Jaipur, in fact we have Udaipur, some Udaipur, Jaipur, of course north we have a lot of places. தமிழ்நாடுலயும் நிறைய பிளேஸ் இருக்கு. Pondicherry, and See, I've done some Chettinad weddings Mm, in காரைக்குடி. correct. ரொம்ப பியூட்டிஃபுல் செட்டிநாட் வெட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப காம்பேக்ட் க்ரௌடு. ஒரு ஒரு இட் வில் பி அ ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் வாட் இஸ் செட்டிநாட். Mm, ஆத்தென்டிக் ஃபுட்லேருந்து, அவங்களோட ப்ராக்டிசஸ்லேருந்து, அவங்களுடைய நாலேஜ்லேருந்து, அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கில்ஸ்லேருந்து, இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஐவ் டன் சம் நைஸ் செட்டிநாட் வெட்டிங்ஸ் Chettinad ஆல்சோ. weddings. யா. ஸோ வி ஆஸ் அ கம்பெனி வி ஆர் ஃபோக்கஸிங் கம்ப்ளீட்லி ஆன் Indian destinations for Mm. now. And to add to that point, I'm very, very happy to tell you that in probably another 30 days, we are launching a new company called STEM, Mm. Spiritual Tourism Event Management, Oh, where we are going to give this is not going to be, our USP is that it is not a travel, mm. it will be an experience. Oh. Okay, where we will take people to the best of spiritual places across the country Mm. and give them an experience of spirituality. Oh. It will not be like a travel, getting into the bus or into the train, going to one place, seeing something, worshipping the God and coming back. No, we are going to give a complete holistic experience, and maybe that we will do a separate podcast on what is STEM. So that is also in the fray, and we've been working for the last ஒரு 8 மாசமா அதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். Super, super. All the very best for that, sir. Thank you so much. Thank you. And any quick wordings for our people, for upcoming event manager, and the மாதிரி anything special ஏதாவது சொல்லிட்டு we will close. Special guys, you're all doing extremely good. You're all already creative, and there's nothing which I want to tutor you. Just keep that in mind. Business is something where you need to keep your integrity at a very, very high level, which is very important. You just can't do everything for money. பணம் இருக்கு, பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்ன வேணால் பண்ணக்கூடாது. And most important thing is, please learn the subject. Please learn the subject. You will be much more equipped to give a much better output. That's all. Thank you, sir. Thank you so Thank much. you. It was so happy. நம்ம இண்டஸ்ட்ரி, என்னோட இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து ஒரு பர்சன் அப்படின்னு பேசும்போது it was very, very fantastic. Thank you, And thank Anju, you so and much. thank you for making sure that I give my best. In fact, thank you for helping me to tell whatever I wanted to tell. And I think that's the trait of a good MC, to Thank you, sir. discover everything about the personality, and you've done it. Thank you so much, sir. Thank you.